டெடிகேட் பண்ணும்போது வந்தேன். எல்லாமே ஸோ இந்த கொடுக்கையை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக அவங்களுடைய பேஜை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க தான் தெரியாது. ரொம்ப அற்புதமான ஒரு ஊழியம். ஏதோ எந்த ஒரு கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டோ மெசேஜோ ஃபேமஸ் ஆகுதுன்னா அந்த ஐடியா எடுத்து பார்த்தா இவங்க ஐடியா தான் இருக்கும். ரொம்ப நாளா யாரா அப்படின்னு சொல்லி தமிழ் லாஸ்டா பார்த்தா நம்ம சமையல் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க செய்கிற ஊழியத்துல விசேஷமா நான் கொரோனா டைம்ல நிறைய பேர் தொடப்பட்டிருக்கிறாங்க. சொன்னாலே எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ அதனால நம்ம பிசிக்கலா ஊழியம் செய்யாத காலத்துல இந்த ஃபேஸ்புக் மூலமா இந்த இவங்க மூலமா கர்த்தருடைய வார்த்தை பரவி போய் அநேகரை தொற்றிருக்கிறது, அநேக அதனால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க நல்ல ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய கர்த்தரை செய்வாராக. அல்லேலூயா. இப்போ ஒரு உண்மையை ஒன்று சொல்ல போறேன். என்னன்னா அண்ணனை எத்தனை வருஷம் தெரியுங்களோ 5 வருஷம். அண்ணன் போன் பண்ணும்போது அப்பா அவரு சொல்றேன் முதல்ல அவர் நம்பர் வந்த உடனே பண்ணும்போது பேசுவோம் பாத்தீங்களா, அண்ணன் ஜேபி ஓகே நான் நல்லா இருக்கீங்களா சொல்லி பேசிட்டு வைக்கும் போது நம்பர் சேவ் பண்ணுவோம்ல. அப்ப நான் எப்படி சேவ் பண்ண அவருக்கே தெரியாது. என்ன சேவ் பண்ணா பாஸ்டர் ஜேபி தான் சேவ் பண்ண. நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்நாள் வரைக்கும் அன்னையில இருந்து இந்நாள் வரைக்கும் எனக்கு என் போன்ல பாத்தீங்கன்னா பிரதர் ஜேபி, எவாங்கலிஸ்ட் ஜேபி, ஜேபி அண்ணன் அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த நாள் வரைக்கும் அவரோட பேர் என்னன்னா நீங்க வேணா பாருங்க, பாஸ்டர் டாட் ஜேபி தான். அது எப்படி நான் சேவ் பண்ணேன்னு தெரியல. ஆமென். அவங்க என்ன ஊழியம் பண்றாங்க பேஸ்புக்ல தெரியும், அவ்வளவுதான். அவன் சர்ச் இருக்கா சர்ச் இல்லையா, இல்ல எங்க ஊழியம் பண்றாங்க, என்ன வகையான ஊழியம் பண்றாங்க ஒண்ணுமே தெரியாத காலத்துல நான் முதல்ல நான் சேவ் பண்ணது பாஸ்டர். பாருங்க அது எப்படி தெரியல, ப்ரொஃபட்டிக் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மகிமையான ஒரு ஊழியத்தை கொடுத்து, ஆனா அவரு இது இந்த வரைக்கும் பாஸ்டர் எங்கேயும் போனது இல்லை, நான் பார்த்தது இல்லை. ஆமென். நான் எங்கேயுமே எத்தனையோ மீட்டிங் போறாங்க அண்ணன், ஆனா எங்கேயுமே பாஸ்டர் ஜேபி சொல்லி இது வரைக்கும் போட்டது இல்லை. ஆனா கடவுளுடைய அழைப்பு அந்த மாதிரி இருக்கு. அல்லேலூயா. சோ இத சொல்ல எனக்கு தோணுச்சு. அல்லேலூயா. அருமையான தரிசனங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எல்லாம் என் சுமையாக மாற வேண்டும். என் தேசத்தில் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உயர்த்துறோம் டாடி, உயர்த்துறோம் சேர்த்து உயர்த்துறோம். ஆராதனை
சொல்லுங்கப்பா. worship பண்ணுங்க, worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. worship பண்ணுங்க. ஆராதிக்கும் போது உங்க மனசு ஆண்டவரோட இணையும் போது, உங்க மனசு ஆண்டவரோட இணையும் போது தடைகள் விலகிறது, தடைகள் விலகிறது. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். சபை முழுவதும் ஒரு glory, ஒரு glory, ஒரு glory, ஒரு மகிமை. ஆராதனை இந்த நேரத்துல சபையில உட்கார்ந்து ஆராதிக்கிற இந்த டைம்ல தானே பொல்லாத பலவீனத்தின் ஆவி, பொல்லாத பலவீனத்தின் ஆவி, தேசத்தை பாழாக்குற பொல்லாத ஆவி, குடும்பங்களை பாழாக்குற பொல்லாத ஆவி ஆராதிக்கும் போதே அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுது. எஸ் எஸ் எஸ். அப்படி எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி எஸ், நான் ஒரு மகிமையை ஃபீல் பண்றேன், ஒரு மகிமையை ஃபீல் பண்றேன். எஸ் எஸ். அவர்கள் காலி தொடங்கினார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்கொண்டு விழுந்தார்கள். இந்த ராத்திரி சில எதிரிகள் வெட்டப்படுகிற நேரம், சில எதிரிகள் வெட்டப்படுகிற நேரம், தேசத்து எதிரிகள் திகில் பிடித்து நடுகிற ஒரு நேரம், ரட்சிப்பை தரப்படுகிற பொல்லாத கிரியைகள். ஓ தேங்க்யூ அப்பா. இந்த நேரம், இந்த நேரம், இந்த நேரம் அந்த பிசாசை வெட்டப்படுகிறான், அந்த கிரியை வெட்டப்படுகிறது, அந்த கிரியை வெட்டப்படுகிறது. ஓ இயேசுவே தேங்க்யூ அப்பா. ரெண்டு கையை வெட்டி வணங்குகிறா, தலைகளை உயர்த்தி ஓ தாசை வரும் மறந்துக்கு நேரம் எங்கள் கண்களை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. ரமணமரே ஆராதனை. ஒரு வண்ணமை இறங்கி வருகிறது, ஒரு வண்ணமை இறங்கி வரட்டாண்டவரே. பலவீன கட்டுகள், பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் லூஸ் ஆகுது, இயேசுவின் நாமத்தில் லூஸ் ஆகுது, இயேசுவின் நாமத்தில் லூஸ் ஆகுது. சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகிறது, ஆலயத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு போகுது, நதிகள் புறப்பட்டு போகிறது. உங்க பிரசனைகளுக்கு போதும் டாடி, எதிரமே சொல்றீங்க. உங்க பிரசனைகளுக்கு போதும்பா. இன்னும் என் கூட இணையாதவங்க எல்லாம் அப்படியே மனசை திறந்து, ஹார்ட்டை திறந்து, அதே ஹார்ட்டை திறந்து, எஸ் எஸ் ஹார்ட்டை திறந்து, ஹார்ட் திறக்கப்படும் போது டோஸ் நடக்கப்படும். ஆமா, தேவ சபையில உங்க ஹார்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கான வாசல்களை காட்ட நாளைக்கே திறக்க வல்லவங்க தேவன் இருக்கிறார். மனசை திறந்து, மனசை திறந்து, மனசை திறந்து, மனசை திறக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாய் திறந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வாய் திறந்துரும். இங்க யாரும் சும்மா இருக்க, இருக்கிற அத்தனை பேரும் சும்மா இருக்காம ஒரு முணுமுணுப்பு, ஒரு முணுமுணுப்பு, ஒரு முறுமுறுப்பு இல்ல, தேவ சமூகத்துல ஒரு முணுமுணுப்பு. என்ன நாவல் இருந்து ஏதாவது வார்த்தை வரட்டும், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஆராதிங்க, நன்றி சொல்லுங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. Laga nama raka mana harana, Ibi amano ramadi yakana matrabana. Jesus, Jesus, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கிரியை செய்கிறவரே, கிரியை செய்கிறவரே, கிரியை செய்கிறவரே. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம்ப்பா? ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், தயம் இல்லாம இருக்கலாம், சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் ஒன்னா பேச 4 பேர் 10 பேர் இல்லாம இருக்கலாம். ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் பண்ணணும், ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாம மட்டும் நான் ஒரு செகண்ட் கூட வாழக்கூடாது ஆண்டவரே.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே கையை வைத்து சொல்லுங்களேன். அப்படியே ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிருங்களேன். ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. எங்க போனாலும் சரி உங்க பிரசன்னம் நான் ஃபீல் பண்ணணும். நீங்க இருக்கிற தேவ பிரசன்னம் நான் ஃபீல் பண்ணணும். ஆவியானவரே, நீங்க ஒண்ணு சொல்ல பாருங்களேன். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்றீங்க? ஹalleluya, ஹalleluya. ஏசப்பா உங்களோட இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்டம் சொல்றேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஆராதனை நடத்தும் போது அது எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, இது மாதிரி வர்ஷிப் பண்ணும்போது உங்களால கனெக்ட் ஆக முடியும்னா, சில பேர் கனெக்ட் ஆக முடியாது இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா என்னதான் இங்க நல்லா பண்ணாலும் சரி, அவங்க சிந்தனை வேற எங்க இருக்கும், அவங்களால கனெக்ட் ஆக முடியாது. அந்த பாட்டு அவங்களுக்கு ஒண்ணும் செய்யாது, அந்த சொல்லுகிற வார்த்தை அவங்களுக்கு டச் ஆகாது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். ஆனா இங்க ராகத்தோட பாடாவிட்டாலும், கீபோர்டா இல்லாவிட்டாலும், ட்ரம்ஸா இல்லாவிட்டாலும், இந்த சிஸ்டர் பாடும்போது, இந்த ஐயா பாடும்போது எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாங்க. சொல்லுங்க ஆமென். திரும்ப சொல்றேன். இங்க பாடும்போது இல்ல என்ன பாஸ்டர், இல்ல தம்பி, எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யுது, இந்த லிரிக்ஸ் பாடும்போது, இந்த வரியை பாடும்போது, இந்த நீங்க பாடும்போது, இது சட்டப்பெல்லாம் வச்சு நீங்க சொல்லும்போது ஏதோ ஒண்ணு எனக்கு செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கர்த்தர் இருக்கிறார். இருப்பது உண்மைன்னு சொன்னா நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அது உங்க வழியில வந்துட்டு இருக்கு. நீங்க போகிற வழியில ஆன் தி வே, ஆன் தி process. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வெயிட் பண்ண காரியத்தை நிச்சயமா கர்த்தர், அது இப்ப தோன்றல, ஆனா தோன்றப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் உங்க கண்கள் காணும்படி, உங்கள் கைகள் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் தருவாராக. சத்தமோட ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை ஓகே சொன்ன நல்ல கையை தட்டி சத்தமோட ஆமென், சத்தமோட ஆமென், நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஐ ரிசீவ் சொல்லுங்க. ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பத்தி தான் பேசுறேன். சொல்லுங்க ஆமென். இருக்கிற கர்த்தர் யாருக்கோ ஒருத்தருக்கு செய்ய போறார். நான் இப்படி தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த வாரம் டோர் ஓபன் ஆக போகுது. நல்ல கையை தட்டி ஆமென். ஹalleluya, ஹalleluya. அந்த பிரசன்ஸ் மட்டும், அதுதான் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் தேவ சமூகத்துல வரும்போது அந்த பிரசன்னம், ஆண்டவரே இன்னைக்கு போகும்போது ஊழியக்காரர் வாயில இருந்து வருகிற வார்த்தைனால, அந்த பாட்டுனால எப்படியாவது உங்களை பார்த்து ஆண்டவரே எனக்கு இந்த டச் ஆயிடணும், அந்த ஒரு நோக்கத்தோட உட்கார்ந்தீங்கன்னா, டச் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் வச்சு செய்ய போறாரு. ஆமென். எதுக்கு நாமே சொல்றோம்? ஹalleluya, ஹalleluya. ஆமா, உங்க சபை ஒரு பெரிய மகிமையை பார்க்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். You are going to see a glory. Hallelujah. இதோ இருள் பூமியையும் காரிலும் ஜனங்களை மூடும், ஆனா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். இயேசு நாமம். யாராவது ஆமென் சொல்லுங்க. கையை அசைச்சு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க glory ன்னு சொல்லுங்க. glory. இனி ரெண்டு கையை உயர்த்தி glory சொல்லுங்க. ஹalleluya, glory. சொல்லுங்கப்பா glory. நம்ம ஒரி பண்ற மாதிரி இருக்கு. நல்லா சொல்லுங்க glory. சொல்லுங்க glory. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்ம சபை, நம்ம சபை ஒரு மகிமையை பார்க்கும்போது எனக்கு இப்படி ஞாபகம் வருது. இந்த டிசம்பர் சீசன்ல ஒரு பெரிய மகிமையை பார்க்க போறீங்க. ஆவியில கலந்து சொல்றேன், இந்த டிசம்பர் சீசன் இந்த கேரல்ஸ்ல கர்த்தர் மகா பெரிய காரியத்தை செய்ய போறார். ஒரு பெரிய பயங்கரம் நடக்க போகுது. ஒரு பெரிய பயங்கரத்தை கர்த்தர் காட்ட போறார். ஆமென். எப்படி பெரிய பயங்கரம், பயங்கரம் சொல்லுங்க எல்லாரும். பயங்கரம், பயங்கரம். அப்பா பயங்கரமா சொல்லுவீங்களா? சொல்லுங்க பயங்கரம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பயங்கரம், பயங்கரம். சொல்லுங்க பயங்கரம், பயங்கரம். சொல்லுங்க பயங்கரம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம மேல கரம், பிசாசுக்கு பயம், ரெண்டு கேட்ட பயங்கரம். கை கொடுத்த சொல்லுங்க ஆமென். நம்ம மேல கரம் இருந்தா பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருவா? ஒரு பயம் வரும். இதுதான் பயங்கரம். சொல்லுங்க ஹalleluya, ஆமென். பிசாசு பயப்பட போறான். ஒரு பயங்கரத்தை கர்த்தர் செய்ய போறார். யாத்ராகமம் 34:10 கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன்னோடு கூட உள்ள ஜனங்கள் கர்த்தர் செய்கிற அதிசயங்களை காண்பார்கள். இதை சொல்லிட்டு சொல்றாரு, உன்னோடு இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கையை வச்சு சொல்லுங்க பயங்கரம். தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க ஒரு பயங்கரம். ஹalleluya.
ஆமென். என் வாயில இப்படி வந்துருச்சு. சொல்லுங்க ஆமென். இந்த டிசம்பர் சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க பயங்கரம். ஆமென். ஆமென் சொல்றீங்க. ஒருத்தருக்கு பயத்தச்சல் வர அளவுக்கு ஒரு பயங்கரத்தை கட்ட செய்வார். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். அப்படின்னா சந்தோஷமா ஒரு பாட்டு பாடிடலாமா? ஆமென். கர்த்தர் பயங்கரமா செய்ய போறான்னு சொன்னா சந்தோஷமா ஒரு பாட்டு பாடிடுவோம். சொல்லுங்க ஹalleluya. தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே, ஜீவன் தந்த உம்மை தானே நான் ஓயாம பாடுவேனே. பாட்டு எல்லாருக்கும் தெரியல? எல்லாருக்கும் தெரியல? அம்மா தெரியுமா? யாரையா பாடுங்க பாடுறீங்களா? சொல்லுங்க ஆமென். சரி தெரியலன்னா ஓகே பாடிடுவோம். ஓகே ரொம்ப ஈஸியான பாட்டு லிரிக்ஸ் இருக்கு நினைக்கிறேன். தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே என் பாவம் போக்க போறது வந்த ஆட்டுக்குட்டியே, தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. லிரிக்ஸே வந்துரு. சொல்லுங்க தப்பியை பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். லிரிக்ஸே வராவிட்டாலும் பாடணும். சொல்லுங்க நாமே. ஆமா எங்க அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா டிவி இல்ல ஒண்ணு இல்ல. ஆமே பாடு வாங்கி பாருங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து ட்ரம் பாவம். சொல்லுங்க ஹalleluya. இப்பதான் கீபோர்டு அப்பலாம் ட்ரம். சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு வரைக்கும் சரி எங்க சர்ச்சில் எனக்கு மட்டும் தான் கீபோர்டு யூஸ் பண்ணுவேன். நீங்க நம்பினாலும் சரி இந்த காலம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எங்க சர்ச்சில் எங்க அப்பா வந்து நின்னாங்கன்னா நாங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோம். நாங்க பேட் இல்ல கீபோர்டுல ஒண்ணு இல்ல. அந்த பேண்ட் எடுத்தாங்க. பேண்ட் எடுத்து எனக்கு பேண்ட் வாசி அப்பதான் எனக்கு இது வரைக்கும் திருப்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். கைதடி பாடுவோமா? தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே என் பாவம் போக்க போறது வந்த ஆட்டுக்குட்டியே, தங்க கட்டியே யூத சிங்க சூப்பர் அப்படி பாடுங்க. நீ வாழ்க, உங்க அம்மா வாழ்க, உங்க அப்பா வாழ்க, உன் குணம் வாழ்க, உன் போன்ற வாழ்க, முதல்ல நீ வாழ்க. கையை தட்டி வாங்க. 1 2 3 4 நல்லா கையை வெட்டி சத்தமா ஆமென் சொல்லுங்க பாபு. கையை அசைச்சு தங்க கட்டின்னு சொல்லுங்க பாபு. சரி இப்போ எழுந்து பாருங்க. சரி ஓகே அலர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாம் இடிக்குமா? இடிக்காதா? நாங்க பாவம். சரி ஓகே எவனா கை தூக்குனா சரி எழுந்து பாருங்க. எழுந்து சந்தோஷமா உங்களை பார்க்கும் போது சொல்லுங்க ஆமென். உண்மையா சொல்றேன் எத்தனையோ கிரௌடுக்கு முன்னாடி நின்று எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு கனெக்ஷன் இருக்காது. சொல்லுங்க ஆமென். உங்களை பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன். சொல்லுங்க ஆமென். சந்தோஷமா இருக்கு. முகம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ஆமென். இப்ப கையை வைத்து சொல்லுங்க பாபு. எங்க பாஸ்டர் வாழ்க. ஜோஷுவாக்கு மட்டும் வாழ்க சொல்லிட்டீங்க. பாஸ்டருக்கு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க ஆமென். அவரு பாஸ்டர்னு போறது இல்ல. இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன் பாஸ்டர். சொல்லுங்க ஆமென். ஏன் அவரு போறது இல்லைன்னா
நிறைய பேர் பாஸ்டரா இல்ல பாஸ்டரா இருக்கிறாங்க. நாம அதனால ஒரு எதுக்குறாங்க பாஸ்டர் சொல்லுங்க ஹalleluya. ஆடவரடி 1 2 3 4 யூதே ஏ பாவ போக்க போறது இப்படியே பாடுறீங்க. எப்படி அட்டென்ஷன் இப்படி அட்டென்ஷன்லயே பாடுறீங்க. ஓ எனக்கு இது இப்படி பண்ண நல்லா பிடிக்காத எனக்கு. சோ அதெல்லாம் பண்றீங்க. இப்போ நம்ம பேக் டு ஸ்கூல் போக போறோம். எல்லாம் பண்ணுங்க. ஒரு ஸ்டாண்டர்டிஸ் பண்ணுங்கம்மா. பண்ணலன்னா படியில இறங்கும்போது சுழிக்கும். இப்படி பண்ணுங்கம்மா. ஸ்டாண்டர்டிஸ் எஸ் அப்பா நான் பேசுறது ஆண்டவரே யாரெல்லாம் நான் சொல்றது கேட்கலையோ ஸ்டாண்டர்டிஸ் attention standard is attention standard is இதுதான் ஸ்டெப். இப்போ சொல்லுங்க ஆமே. இதுதான் ஸ்டெப். எப்படி அப்படியே கை தட்டி தங்க கட்டியே you the singer attention standard is attention standard is attention standard come on attention standard is படிங்க படிங்க அவங்க பண்ண அப்புறம் பாருங்க. அண்டவரே யார் காலலாம் attention standard is இங்க எப்பவுமே ஹாய் பண்ணுங்க. பின்னாடி 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 எப்படி மஞ்சள் ஃப்ரெண்ட் நீங்க வச்சிருவேன். கொஞ்சம் வாடி கொஞ்சம் கொஞ்சம் வாடி. முதல்ல முதல்ல ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் அப்புறம் பாட்டு. எல்லாரும் 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 வாசிக்கிறேன் வாசிக்கிறேன். அங்க அங்க எனக்கு உசுர கொடுத்த உண்மைதானே. நான் ஓயாம பாடுவேன். நான் ஓயாம பாடுவேன். 1 2 3 4 தங்கதியே இந்த பாவ போக சும்மா ஒரு ஸ்டெப் போடு. இப்படி இப்படி ஒரு ஸ்டெப் போடு. ஒரு ஸ்டெப் போடு. சும்மா இப்படி நான் அப்படியே டான்ஸ் சொல்றேன். இப்படி 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 டேய் தங்கதியே இந்த சிங்ககுண்டியே பாவ போக போறது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர் சூப்பர். என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டி. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை. சொல்லுங்க மனசெல்லாம் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம். மனசெல்லாம் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம். மனசெல்லாம் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம். தலைக்கு மேல கை தட்டி வெள்ளை கட்டியே சொல்லுங்க தங்க கட்டியே சொல்லுங்க தங்க கட்டியே கையை அசைச்சு சொல்லுங்க தங்க கட்டியே. சொல்லுங்க ஏன் செல்ல குட்டியே. எத்தனை பேருக்கு இயேசு செல்ல குட்டியா இருக்கிறாரு சொல்லுவாமே. நிறைய பேர் செல்ல குட்டியா இருக்கிறாங்க சொல்லுங்க. யாரு நான் இங்குள்ள பத்தி பேசல. வெளியே நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க. ஆமா செல்லம்
என் புஜ்ஜி, என் அம்மு, என் ஸ்வீட் ஆர்ட் எல்லாம் பாதியிலே சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு இருக்கிற லவ் அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க ஹalleluya. ஆமா, இங்க வந்து என்ன பண்றது? இயேசுவே நீங்க தான்ப்பா இப்ப பாடணும் பாருங்க. அந்த மாதிரி நல்லா பாடுறது. வெளியே போயிட்டு ஏய் ஏய் சொல்லுங்க ஹalleluya. ஆமா, நல்லா கவனிங்க. வெளியே உள்ளவங்க போய் சொல்லுவாங்க. யாரு? வெளியே உள்ளவங்க போய் சொல்லுவாங்க. ஆனா நம்மால வந்து ராகமா போய் சொல்லுவாங்க. நாமே இயேசுவே உங்க நாமமே உயரணும் அல்லேலூயா. இங்க உயரணும்னு சொல்லி இங்க பாடுவான். சொல்லுங்க ஆமென். ஆனா வெளியே போய் வேற யாரையும் உயர்த்திட்டு இருக்கோம். ஹalleluya. இங்க இயேசுவை பார்த்து செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற வெள்ளக்குட்டின்னு இங்க சொல்றோம். ஆனா அங்க போய் நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க? ஸ்வீட் ஆர்ட் டார்லிங், செல்லக்குட்டி, செல்லம், என்னென்னவோ பேரு என்னது எனக்கு தெரியல. நான் லவ் பண்ற காலத்துல ஆச்சு. லவ் பண்ற காலத்துல இல்ல சாரி ஐயோ இல்ல அது பத்தி அப்புறம் சரி. நாங்க காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த மாதிரிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி அநியாயம் இல்ல. சொல்லுங்க ஆமே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்துட்டாலே அதாவது கிளாஸ்ல ஏதாவது கிரஷ் இருந்துச்சுங்களே, ஏதாவது கிரஷ் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு லைட்டா அப்படி பார்த்துட்டாலே மச்சான் பார்த்துட்டாடா ஒரு மாசம் ஒரு வாரம் பார்த்துட்டாடா அப்படியா இருக்கு. சொல்லுங்க இப்ப இருக்க லவ் அப்படியா இருக்குது? அது எப்ப என்கிட்ட கேக்குறேன் இல்ல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. லவ்ன்ற பேர்ல லஸ்ட் தான் இருக்கு. சொல்லுங்க ஹalleluya. ஆனா அப்பயும் லவ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலத்துலயும் அவை அப்பயும் லவ் இருந்துச்சு. ஆனா அது வந்து அப்படி இல்லை. அதாவது அந்த பொண்ணு பக்கத்துல போய் நின்றாச்சுங்களே, அப்படியே 7 ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். சொல்லுங்க ஹalleluya. அந்த மாதிரி லவ் அப்போ. ஆனா இப்போ அப்படிலாம் இல்ல. சொல்லுங்க ஹalleluya. அதனால நான் சொல்றேன், இந்த காலத்துல இயேசு கண்டிப்பா தேவை. யூத் ஆமென் சொல்றீங்க. யார் இருக்காங்களோ இல்லைன்னு தெரியல, இயேசுவா கண்டிப்பா தேவை. பிள்ளைங்களுக்கு இயேசு தேவைங்க. அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு இயேசு தேவை. என்ன ஆமென் சொல்றீங்க? எல்லா பாஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறான், சுத்துறான், கித்துறான், தண்ணி அடிக்கிறான் சொல்லி பசங்களுக்கே பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் போராடலாம் பேசுறது, ஸ்ட்ராங்கா பேசுறது பொம்பளை பசங்களுக்கு தான். ஹalleluya. டைம் ஆயிட்டு சாட்சி சொல்றேன். நான் ஒரு மீட்டிங், ஒரு யூத் மீட்டிங் போயிருந்தேன். நான் கூட நினைக்கிறேன் ஒரு சாட்சி சொல்லுவேன் அடிக்கடி. ஒரு யூத் மீட்டிங் போயிருந்தேன். ஒரு கார்னர்ல ஒரு பொம்பளை பிள்ளை அழுதுட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் அழுது, ரொம்ப நேரமா. நானே மாதிரி தங்க கட்டி பாட்டு பாடுறேன், அதை பாடுறேன். அந்த பிள்ளை மூஞ்சில சிரிப்பே இல்லை. லாஸ்ட்ல அந்த பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லிச்சு, அண்ணே இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பேசணும்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரி நான் என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன்னு சொல்லி. ஹalleluya. ஆக எவ்வளோ ஒரு பையனை நம்பி எல்லாத்தையும் இழந்து, வாழ்க்கை இழந்து, ஃபியூச்சரை இழந்து, எல்லாத்தையும் இழந்து கடைசியில என்னாச்சுன்னா வீட்டுல இருந்து துரத்தப்பட்டு இனிமே இந்த பிள்ளை நீ வேண்டாம்னு சொல்லி அம்மா அப்பா 2 பேரும் ஒதுக்கி தள்ளிட்டு இன்னைக்கு இந்த மீட்டிங் போவோம். இந்த மீட்டிங் போய் இன்னைக்கு ஒரு வேர்டை நான் ப்ரிப்பேர் பண்றேன். இந்த வேர்டை வரக்கூடிய தேவ மனுஷன் வாயிலிருந்து இந்த வேர்டு வந்துச்சுன்னா நான் உயிரோடு இருப்பேன், இல்லைன்னா செத்துடுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானமா அந்த பிள்ளை வந்திருக்கு. ஹalleluya. பாருங்க, கடைசி வரை அந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தை கிடைக்கல, அழுதுட்டே இருக்கு. கடைசியா நான் எல்லா சர்மன்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண போறேன். அப்ப என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு, ஸ்டில் யூ ஆர் மை டாட்டர்னு சொல்லி. சொல்லாமே இன்னமும் நீ மகதா அப்படின்ற வேர்டு என் வாயில இருந்து வந்திருக்கு. இங்கிலீஷ்லயே வந்திருக்கு. சொல்லுங்க ஹalleluya. அந்த வேர்டு அந்த வேர்டு தான் அந்த பிள்ளை வீட்டுல இருந்து நான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. இந்த வேர்டு எக்ஸாக்ட்டா இந்த வேர்டை இன்னைக்கு வர தேவ மனுஷன் வாயில இருந்து வந்துட்டா நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லி. சொல்லுங்க ஹalleluya. கரெக்டா கடைசியில என் வாயில இந்த வார்த்தையை கர்த்தர் போட்டு சொல்லுங்க ஆமென் அதை சொல்ல வச்சு அந்த பிள்ளை நான் வாழ்ந்துருவேன், நான் சாக மாட்டேன். சொல்லுங்க ஹalleluya. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைங்க ஈஸியா நல்லா இருக்கிற பசங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேது. சொல்லுங்க ஹalleluya. எவன் மோசமா தண்ணி அடிச்சுட்டு கஞ்சி அடிச்சுட்டு பத்தறாங்க மாதிரி வருவான் பாருங்க, அவனதான் பிடிக்குது. சொல்லுங்க ஹalleluya. ஆனா எல்ஜிஎம் சபையில உள்ள பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. எவனையா நம்பி இருந்தா இன்னைக்கு போயிட்டு என்ன பண்றது, டெலீட் பண்ணிடு. சொல்லுங்க ஹalleluya. ஒரு பிரேக்கப் பண்ணு, இல்லன்னா கர்த்தர் பிரேக் பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க ஹalleluya. ஏன் இவரை கூட்டு வந்தீங்க? சொல்லுங்க ஹalleluya. உண்மையா சொல்றேன், நாளைக்கு உன் லைஃப் வீணாக கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு இதை செஞ்சு ஒழுங்கா. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் ஏற்ற காலத்தை கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா வரும்போது கை தட்டி சொல்லுங்க பாப்போம், தங்க கட்டியே சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க தங்க கட்டியே. இது கையாச்சு சொல்லுங்க தங்க கட்டியே. ஒரு அடி பாடுமா. தித்திக்கும் பொங்கு தேனே உமை எத்திக்கும் சொல்லுவேனே. பாடுங்க. சரி சரி சரி.
நன்றி தாத்தான்னு சொல்லுங்க பாபு. நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க பாபு. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாம ஒண்ணு இல்ல ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, நீங்க இல்லாம எங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. நீங்க இல்லாம ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் இல்ல. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்க மட்டும்தான். அப்படியே கையை வைத்து சொல்லுங்க, நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான். நீங்க 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 மட்டும்தான். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். நீங்க சொல்லுங்கம்மா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஓடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓடு ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பாருங்க. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கடைசியா ஏசையா ஏசையா உம்மை சரணமடைந்தவரே. இயேசுவே இந்த பிரசன்னம் எங்களுக்கு போதாண்டவரே. வேற ஒண்ணும் வேண்டாம். எங்க வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருந்தாலும், எவ்வளவு பிளாக்ஸ் இருந்தாலும், ஆண்டவரே எவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ வர்ஷிப் பண்ற இந்த டைம்ல எங்க வாழ்க்கையில இது நடக்கல, இதை செய்யல, இதை பார்க்கல, இது முடியல, இது திரும்பலன்னு சொல்லி நாங்க ஆண்டவரே எங்க இதயத்தை அது மேல ஊற்றி கொண்டிருக்கிற இந்த டைம்லயும் நாங்க ஸ்ட்ராங்கா எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றோம், இவைகளை காட்டிலும் உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும். எல்லா குறைகளை காட்டிலும் நாங்க பிரதானமா சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. வார்த்தையை சொல்லி இந்த வர்ஷிப்பை நிறைவு செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். கீழே உட்கார்ந்து கொள்ளுங்க. உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நான் வேகமா இருக்கிற கரெக்டா ஒரு ½ hour முடிக்க போறேன். சொல்லுங்க ஆமென். ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. எத்தனை பேர் நாங்க பாத்துக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, விசுவாசியுடைய மைண்ட் செட் தான் யாத்தான் சொல்லுவீங்க. நீங்க நைட்டு 9 மணிக்கு முடிப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிலாம் இல்ல, சீக்கிரம் முடிச்சது. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம ஒரு சம்பவத்தை வாசிட்டு அதுல இருந்து ஒரு வெளிப்பாடை பார்ப்போம். லூக்கா 17 11 இருந்து வாசிங்களேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் இங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்கள் அநேகருக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவமா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். 10 கிறிஸ்துவாக்கி வந்தாங்க, ஒருத்தர் மட்டும் திரும்பி நன்றி சொன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இதுல இருந்து ஒரு கருத்தை பார்ப்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகள் வழியாக கடந்து போனார். சொல்லுங்க ஆமென். இந்த சம்பவத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு 3 இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நீங்க கவனிக்கணும். ஓகே, ஒரு 3 இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்போ இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? இப்போ எங்க இருந்து எங்க போறாரா? படிக்கிறேன். எங்க இருந்து எங்க போறாரா? எருசலேமுக்கு போறாரு. எந்த நாடுகள் வழியா போறாரு? சமாரியா, கலிலேயா வழியா எருசலேமுக்கு போறாரு. ஓகே, இந்த லேண்ட் செட்டப் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, நீங்க இஸ்ரவேல் தேசம் முதல்ல ஒண்ணா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமா, சாலமோன் நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்துச்சா? ஒண்ணா இருந்துச்சு. அது பிரியல ஒண்ணே இருந்துச்சு, சமஸ்த இஸ்ரவேலா இருந்துச்சு. சாலமோனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியுது. தெற்கு ராஜ்யம், வட ராஜ்யம் சொல்லி ரெண்டா பிரியுது. நல்லா கவனிங்க, இன்ஃபர்மேஷன் நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஆமா, இது பைபிள் இன்ஃபர்மேஷன் நல்லா கவனிங்க. சாலமோனுக்கு அப்புறம் தேசம் என்ன பண்ணுது? ரெண்டாய் பிரிகிறது. ஒன்று தெற்கு ராஜ்யம், இன்னொன்று வடக்கு ராஜ்யம். சொல்லுங்க ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு சொன்னா ஒன்னு நார்த்தன் கிங்டம், இன்னொன்னு சதர்ன் கிங்டம். ரெண்டா பிரிவு. சொல்லுங்க ஆமென். இப்போ இந்த சதர்ன் கிங்டம், தெற்கு ராஜ்யத்திற்கு யூதேயான்னு பேர் வந்துச்சு. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னவா? யூதேயா, யூதா அல்லது யூதேயா அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த நார்த்தன் கிங்டத்துக்கு இஸ்ரவேல்னு பேர் வந்துச்சு. ஆமென். இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுட்டா? புரியல? ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு? இஸ்ரவேல் ராஜ்யம் ஒன்னா இருந்துச்சு. சாலமோன் நாட்களுக்கு அப்புறம் என்னாச்சுக்கோ ரெண்டாய் பிரியது. அப்ப தெற்கு ராஜ்யத்திற்கு என்ன பேரு? யூதா அப்படின்னு பேரு. வடக்கு ராஜ்யத்திற்கு இஸ்ரவேல்னு பேரு. சொல்லுங்க ஆமென். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன் அண்டை நாடாகிய அசீரியாவோட ஒரு 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 மேரேஜ் கவுண்டன்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க ஆமென். உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. என்ன உடன்படிக்கைன்னு சொன்னா திருமண உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. யார்? அசீரியாவோட. ஆண்டவருடைய கட்டளை இல்லைன்னா உங்களுக்கு வேற எந்த ஜாதியோட வேற எந்த மனுஷங்களோட என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய கட்டளை. மோசே மூலமா கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் உங்க தகப்பன், நீங்க தான் என் பிள்ளை. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்யற, நீ தான் என் பிள்ளை, நான் தான் உன் அப்பா. ஹல்லேலூயா. அப்ப என்ன என்று வேற தேவர்கள் மாத்திரம் இல்ல, வேற எந்த ஜனத்தோடையும் என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை போடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய கட்டளை. ஆனா இந்த நார்த்தன் கிங்டத்துல உள்ள, வடராஜ்யத்துல உள்ள இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பக்கத்து நாடாகிய அசீரியர்களோட என்ன பண்ணிட்டாங்க? சம்பந்தம் கலந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. அது என்ன சம்பந்தம்னா, போர் சம்பந்தம்னா வேற, பொருள் சம்பந்தம்னா வேற. இவங்க பண்ண சம்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் சம்பந்தப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டு அதன் மூலமாய் ஒரு ஜெனரேஷன் பிறகு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்தை என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படாதிருப்பாயாக. சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தான் துணை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? இப்போ அந்நிய நுகம் சொன்னா வேற எந்த மார்க்கத்துக்கு போக மாட்டேன், கடைசி வரை இயேசு தான் சில பேர் இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அந்நிய நுகங்கிறது அந்நிய நுகத்துல பெண் எடுக்கிறதும், சொல்லுங்க ஹல்லேலூயா, அதுவும் அந்நிய நுகம் தான். சொல்லுங்க ஆமென். இங்க நிறைய ஃபேமிலி அப்படிதான் மாத்திட்டு இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பசங்க ஏதாவது பொண்ணு கூட்டு வந்தா கூட கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம், நம்ம லைட்டா கொஞ்சம் மாத்திரலாம். ஆனா இந்த பொண்ணுங்க போய் விழுது பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஒரு இந்து பையனை ஏதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன செய்வான்? கல்யாணம் வரைக்கும் என்ன பண்ணுவான்? இப்போ ஆமா, மானே தேனே கண்ணே மணியன்னு சொல்லி நீ உன் சாமியை கும்பிடு, நான் என் சாமியை கூப்பிடுறேன், இல்லைன்னா நானும் என்ன செஞ்சேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்துடுறேன், இல்ல ஏமாத்தி சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு ஆனா கடைசி என்ன செய்வான்? இப்போ போட்டு போய் அதை வை, கொலுசு வை, இதை பண்ணு, அதை பண்ணு, சாமி கும்பிடுவா, அங்க பண்ணுவான், இதை பண்ணுவான்னு சொல்லி என்ன பண்ணுவான்? போட்டு சாகடிப்பான். நரக வேதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெண்கள் போய் மாட்டிட்டு இருக்கிற, ஏன்னா நம்ம சபை நடத்துறதுனால தெரியுது. ஹல்லேலூயா. வேண்டாம் 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 சொல்லி பாஸ்டர் மூலமா வார்த்தை வரும், ஆனா கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க? சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு இந்த கடைசி வரைக்கும் என்ன இப்போ பெரிய ஒரு இருக்குதான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த மாதிரி இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, அசீரியர்களோட மேரேஜ் சம்பந்தப்பட்ட சம்பந்தம் வச்சதுனால இப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இதன் மூலமாய் ஒரு ஜெனரேஷன் பிறகுது. அந்த ஜெனரேஷனுக்கு சமாரியர்கள் சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னவா? சமாரியர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள் பிளஸ் அசீரியர்கள். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள். சொல்லாதவங்களுக்கு வாயில பொண்ணு வருவதாக. கஷ்டப்பட்டு கத்திருக்கிறோம், நீங்க வா அப்படின்னு நிப்பீங்க. சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள் பிளஸ் அசீரியர்கள் ஈக்குவல் டு சமாரியர்கள். இந்த பைபிள்ல சமாரியா சமாரியன் வருதா? இது இப்படிதான் வந்துச்சு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் அசீரியர்களோட சம்பந்தங்கள் அது. அதன் மூலமாய் ஒரு ஜெனரேஷன் வருது. அவர்களை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார், ஒதுக்க வைக்கணும்னு சொல்லி. சொல்லுங்க ஆமென். அப்போ இந்த சமாரியர்களோட இஸ்ரவேலுக்கு சம்பந்தம் கலக்கூடாது, அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கூடாது, அவங்க நிழல் கூட போடக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய கட்டளை. சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி போட்டோம். இது முதல். இப்போ
சமாரியர்கள் வந்த உடனே இந்த நார்த்தன் கிங்டம் ரெண்டா உடையுது. ஹalleluya. ஆல்ரெடி இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டா உடையுது. ஒன்னு யூதா, இன்னொன்னு இஸ்ரவேல்னு பேரு. இப்ப இவங்க இந்த சமாரியர்கள் வந்ததுனால இப்ப இந்த நார்த்தன் கிங்டம் ரெண்டா உடையுது. கலிலேயா சமாரியான்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, கலிலேயா சமாரியா. சொல்லுங்க, கலிலேயா சமாரியா. அப்போ அதுதான் போட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து கலிலேயா சமாரியா வழியாக எங்க போறாரு? இப்போ ஜெருசலேம். ஜெருசலேம்ங்கிறது யூதாவுடைய தலைநகரம். அங்க இங்க சொன்ன பாத்தீங்கன்னா அந்த யூதாவுடைய தலைநகரம் தான் ஜெருசலேம். அப்ப இயேசு எங்கிருந்து எங்க போறாருன்னா, ஆமென், கலிலேயா, நடுவுல சமாரியா, அப்புறம் யூதா, எருசலேம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எங்க போறாரு? கலிலேயால இருந்து சமாரியாக்கு போய் சமாரியால இருந்து இப்போ இந்த சமாரியா ஒதுக்கப்பட்ட நகரம். இங்க வந்து யூதர்கள் போகவே கூடாது. சப்போஸ் யூதர்கள் கலிலேயாக்கு போறனா சுத்தி தான் போகணுமே தவிர இந்த சமாரியாக்குள்ள போய் போக மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ஆமா, எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டா அந்த ஊருக்குள்ள வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதி ஜனம் தான் யாரு பாத்தீங்கன்னா இந்த சமாரியர்கள். சொல்லுங்க ஹalleluya. இது முதல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்குறீங்களா? சொல்லுங்க ஹalleluya. இப்போ இரண்டாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுக்கால சபையை நீங்க தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு சபை தேவாலயம் எப்படி இருந்துச்சு? 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று பிரகாரம் என்றால் வெளியே. வெளியே. பரிசுத்த ஸ்தலம் என்றால் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்றால் இங்க. சொல்லுங்க ஹalleluya. ஆமா, இதுக்குள்ள யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் தான் வேலை செய்வாங்க. சொல்லுங்க ஹalleluya. இப்ப பாத்தீங்கன்னா அந்த செட்டப்ல நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரகாரத்துல 2 விஷயம் இருக்கும். சொல்லுங்க ஆமென். ஒன்று பலிபீடமும் வெண்கல தொட்டியும் இருக்குமா? சொல்லுங்க பாப்போம், என்ன இருக்கும்? பலிபீடமும் வெண்கல தொட்டியும். எங்க இருக்கும்? பிரகாரத்துல வெளியே இருக்கும். பலிபீடமும் வெண்கல தொட்டியும் வெளியே இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் என்ன? பரிசுத்த ஸ்தலம். இங்க பிரதானமான 3 விஷயம் இருக்கும். அது 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சமூகத்து அப்பங்கள் சொல்லியிருக்கோம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்னமா? சமூகத்து அப்பங்கள். இந்த லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா மெனோரா அப்படின்னா குத்து விளக்கு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். குத்து விளக்கு. இந்த நடுவுல பாத்தீங்கன்னா தூபபீடம் இருக்கும். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப கேள்வி கேட்க போறேன். சபை எத்தனை? 3. பிரகாரம் கூப்பிட்டு வச்சு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு போன்னு பார்த்தா பைபிள் சொல்லி எடுத்துக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. சரி, கவனிங்க. பிரகாரத்துல 2 விஷயம் என்ன இருக்கும்? பலிபீடமும் வெண்கல தொட்டி. ஓகே, இது என்ன இடம்? பரிசுத்த ஸ்தலம். இங்க எத்தனை இருக்கும்? 3 விஷயம். அங்க என்ன இருக்கும்? சைடுல சமூகத்து அப்பம். இங்க என்ன இருக்கும்? குத்து விளக்கு. இங்க நடுவுல என்ன இருக்கும்? தூபபீடம். சூப்பர், பாஸ் ஆயிட்டீங்க. சொல்லுங்க ஆமென். இப்போ நாங்க நிக்கிற இந்த இடத்துக்கு பேர் என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு திரைச்சீலை இருக்கும். சொல்லுங்க ஆமென். அங்க இருக்கவங்க வர முடியாது. இது ரொம்ப சின்ன இடம். இங்க வந்து ஒரு விஷயம் இருக்கும், முக்கியமான ஒரு விஷயம். இங்கதான் கடவுள் பேசுவார். ஹalleluya. இங்க என்ன இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஹalleluya. உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபு உட்கார்ந்திருப்பாங்க. இந்த செட்டப்புக்கு பேர் தான் கிருபாசனம்னு சொல்லுவாங்க. ஹalleluya. உடன்படிக்கை பெட்டி மாத்திரமல்ல 2 கேருபு உட்கார்ந்திருப்பாங்க. இங்க இருந்தா அந்த புகை ஒண்ணு கிளம்பும். கர்த்தர் பேசிட்டாரு, பாவத்தை மன்னிச்சாரு சொன்னா ஒரு புகை ஒண்ணு கலந்து அந்த டென்ட்டுக்கு மேல வரும். ஜனங்க எல்லாம் வெளியே பாப்பாங்களா, பரவாயில்லப்பா கர்த்தர் பாவத்தை மன்னிச்சாரு சொல்லி அப்படியே ஜனங்க ஆர்ப்பரிப்பாங்க. இது பெரிய கதை. சொல்லுங்க ஆமென். சரி, இங்க என்ன இருக்கும்? இங்க உடன்படிக்கை பெட்டி, அதாவது கிருபாசனம் இருக்கும். சொல்லுங்க ஹalleluya. சரி, இந்த சபைக்குள்ள வேலை செய்கிற ஆட்களுக்கு பெயர் தான் ஆசாரியர்கள் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. என்னவா? ஆசாரியர்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியர்களுக்கு பிரதானமா ஒருத்தர் இருப்பார், ஹை பிரீஸ்ட் சொல்லுவாங்க. அவர் பேர் என்ன பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர். எல்லாம் சொல்லுங்க, என்னவா? பிரதான ஆசாரியர். இவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா சமூக தப்பங்களை வைக்கிறது, அந்த குத்து விளக்கு எண்ணெயை ஊத்துறது, கொத்து வைக்கிறது, இங்க பாத்தீங்கன்னா தூபம் காட்டுறது, அங்க பலி சொல்றது, எல்லாமே நார்மல் ஆசாரியர்கள் செய்வாங்க. ஆனா இந்த பிரதான ஆசாரியருக்கு என்ன வேலை பாத்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு முறை ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக ஒரு ஆட்டையோ மாட்டி அடிச்சுட்டு ரத்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? இங்க காட்டுவான். சொல்லுங்க ஹalleluya. இங்க காட்டு கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னா என்ன செய்வாரு? இந்த புகை மேல வரும். சொல்லுங்க ஹalleluya. சப்போஸ் உள்ள வந்த பிரதான ஆசாரியனே பாவம் செஞ்சுட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சொல்றீங்களே, பரவாயில்லையே. சொல்லுங்க ஹalleluya. எல்லாம் சொல்றாங்கல்ல, சூப்பர்ல. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு கயிறை
அங்கில என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அதெல்லாம் போட்டுக்கிறாங்க எல்லாருமே. யாரு யாரு போட்டிருக்கா? முன்னாடிலாம் யாரு போட்டிருந்தாங்க? சிஎஸ் காரங்க, ஆர்சி காரங்க போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுங்களும் போட்டு சுத்துறான். சுத்துறான் இல்ல சுத்துறாங்க. சாரி, ஐயோ இது வேற. ஆமென். அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சுத்துறாங்க. ஆமென். நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி அங்கி போட்ட ஆட்களுக்கு எல்லாம் ஒரு நாள் குச்சி இழுக்க வேண்டியதான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி ஓகே போடு. எனக்கு போறது ரொம்ப கஷ்டம். டாக்டர், பிஷப், கசாப்பு என்னமோ சொல்லிட்டு போறாங்க பாருங்க. அதுவும் முக்கியமா ட்ரெண்ட் இருக்கு இந்த நாட்கள்ல. இதனால பாஸ்டர் சபைக்குள்ள வந்தா அப்படி ஏதாவது டச் ஏதாவது பண்ணணும். அப்படி வசீகரமா என்ன பண்ணதா பாஸ்டர் பா இவரு சும்மா வந்து பாட்டை பாட்டு ஏசுவே வேஸ்ட் இது டம்மி பீஸ். ஆமா இவரு என்ன இதை பாட்டு போறோம், இவரு என்ன பைபிள் சொல்லிட்டு போறாரு. அப்படி இல்ல, யார் இந்த பச்சை புடவை, யார் இந்த எஸ்தர் அப்படின்னு கூப்பிட்டு உன்னை கர்த்தர் தொடுகிறார், உன் குழு வீட்டுக்காரை தொடுகிறார் அப்படின்னு எதனா சொன்னாதான் பாஸ்டா ஏத்துக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இல்லன்னா அது டம்மி பீஸ், அது பாட்டு பாடிட்டு போவோம், அது சும்மா 2 டான்ஸ் ஆடிட்டு போவோம் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க. இப்பெல்லாம் வசனம் பேசுறவங்க மரியாதையே இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. சொல்லுங்க, யார் நல்ல பைபிள் பேசுறாங்களோ அவங்களுக்கு மரியாதையே இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. சரி போட்டோம். அப்போ பிரதான ஆசாரியனுடைய வந்துருவோம். நமக்கெல்லாம் போட்டவங்க பிரதான ஆசாரியனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள வந்து ஆமா அந்த பலியை காமிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் பிரதான ஆசாரியன். சரி நல்லா கவனிங்க. அந்த பிரதான ஆசாரிய இந்த செட்டப், இந்த பலி, இது எல்லாமே இயேசு கிறிஸ்து வரதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி நின்னு போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்போ நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. அவர் யாருன்னு கேட்ட உடனே நீங்க சத்தமா அந்த பேர் சொல்ல போறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் யாரு? இயேசு. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா ஐயோ ஆயாச்சு. அவ எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்பா. அவர் யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க இயேசு. இயேசு. இங்க கொடுங்க. யார் அவர் யாரு? எனக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுநாதா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஆமென். சரி, இயேசுவை ஏன் பிரதான ஆசாரியர் சொல்றோம்? எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டு அடிச்சு ரத்தத்தை கொண்டு வரானோ, அதே மாதிரி இப்ப இயேசு நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரே ஆடல்ல மாடல்ல அவரே நமக்காய் பலியாகி ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்தை கொண்டு போயிட்டு பிதா கிட்ட பேசுறாரு. இதோ பாருங்க, ரத்தத்தால இவனை கழுவி இருக்கிற அது செய்யுங்க. சொல்லுங்க ஆமென். இப்ப இயேசு நமக்காக என்ன செய்யறாரு? இப்போ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு, அவர் இயேசு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இது இரண்டாவது இன்ஃபர்மேஷன். சொல்லுங்க ஆமென். இப்ப மூணாவது இன்ஃபர்மேஷன் சொல்லி அடுத்த 10 நிமிஷத்துல செய்தி சொல்ல போறேன். சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவது இன்ஃபர்மேஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க லேவியராகமம் வாசிக்க வேண்டாம். லேவியராகமம் 13-14 அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா அங்க குஷ்டரோகிகளை குறித்து போட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் என்ன செய்யுங்க? படிங்க. எத்தனை பேர் வீட்டுல போய் படிப்பீங்க? கை வராது தெரியாது. கை உயர்த்தி பாப்போம். வலது கையை உயர்த்துங்க பாப்போம். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க பாப்போம். கை உயர்த்தணுமா? உயர்த்துறீங்களா? ஆண்டவரே கையை உயர்த்துங்க. சில பேர் கேள்வி அப்படியே சரி ஓகே. கை உயர்த்து. ஆண்டவரே இந்த வாரத்துல நாங்க லேவியராகவும் 13ஐயும் 14ஐயும் படித்திடுவோம் என்று உறுதி கூறுகிறோம். ஆமென். சொல்லிட்டீங்க, தேவசனத்தை சொல்லிட்டீங்க, படிச்சிருங்க. படிச்சிட்டாங்களா? சூப்பர். படிக்காத படிச்சிருங்க. சொல்லுங்க ஆமென். இந்த லேவியராகமம் 13-14 மோசே மூலமா குஷ்டரோகிகளுக்கான பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிங்க. அந்த காலத்துல யாராவது குஷ்டரோகியா இருந்தான்னு சொன்னா அவன் உடம்புல குஷ்டரோகி இல்ல, லைட்டா குஷ்டரோகிக்கான அறிகுறி அப்படி லைட்டா சுருவிட மாதிரி தெரிஞ்சாலே அவன் முதல்ல என்ன செய்யணுமா? இப்ப நமக்கு கையில ஏதாவது தேம்பல் வச்சுங்களேன், ஏதாவது தேம்பல் மாதிரி ஏதாவது வச்சுங்களேன்,
முதல் நாள் பாக்குறீங்க போகல, ரெண்டாவது நாள் பாக்குறீங்க போகல, இப்ப மூன்றாவது நாள் என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல என்ன வரும்? இப்போ யார் வருவா? டாக்டர் தான் வருவார். எங்க நல்ல ஸ்கின் டாக்டர் இருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க சொல்லிட்டு அங்க போய் என்ன செய்வோம்? பாப்போம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு வியாதின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல வருகிற நபர் யாருன்னா எந்த டாக்டர் பார்க்கலாம்? இருக்காமே பாஸ்டர்ல ஞாபகம் வராது. இருக்காமே பாஸ்டர் தானே, முதல்ல யார் வருவோம்? நமக்கு டாக்டர் தான். அப்போ அந்த காலத்துல பாருங்க, யாராவது குஷ்டரோகி லைட்டா உடம்புல கொஞ்சம் ரத்தக்கரை இருந்துச்சு, லைட்டா தேம்பல் மாதிரி சுருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு முதல்ல யார் ஞாபகம் வரணும்னா வைத்தியன் ஞாபகம் வரக்கூடாதா? ஆசாரியன் ஞாபகம் வரணுமா? பக்கத்துல எல்லாருமே சொல்ற விஷயம் தான், லைட்டா குஷ்டரோகி மட்டும் இருந்தா நீ தயவுசெய்து போய் யார்கிட்ட காட்டு, அதோ சர்ச்சில் யார் இருப்பா? பிரைஸ்ட் இருப்பான், ஆசாரியன் இருப்பான், அவன்கிட்ட காட்டுன்னு சொல்லுவாங்களாம். இப்ப ஆசாரியன் என்ன பண்ணுவான்? பாப்பான், வந்து செக் பண்ணிட்டு அப்படியாப்பா குஷ்டரோகம் மாதிரி தெரியுது சொல்லிட்டு ஒரு ரூம்ல அடைச்சு 7 நாள் அடைச்சு வைப்பான். 7வது நாள் திருப்பி மரணம் வெளியே வரும். வெளியே வந்துட்டு திருப்பியும் அது சரியாயிடுச்சுன்னு சொன்னா எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி இன்றிலிருந்து இவன் குஷ்டரோகி அல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவான். சப்போஸ் இருந்துச்சு, திருப்பி இருந்துச்சுன்னு சொன்னா திருப்பி என்ன பண்ணுவான்? இப்போ இன்னொரு 7 நாள் அடைச்சு வைப்பான். திருப்பி 7 நாள் கழிச்சு திருப்பி வந்து சரியாயிடுச்சுன்னா எல்லாரும் பண்ணி சொல்லுவான், இவன் இன்றிலிருந்து குஷ்டரோகி அல்லன்றான். திருப்பி இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்வான் சொன்னா இன்றிலிருந்து இவன் குஷ்டரோகி அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு மத்தியில டிக்ளேர் பண்ணி அவனை ஊரை விட்டு வெளியே வச்சிருவாங்க. ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சு என்ன செய்வாங்கன்னா அவன் கிட்ட யாரும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, பழக்கூடாது. அப்படியே ஏதாயிலும் அவன் வந்தான், ஊருக்குள்ள வந்தான்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்? இப்போ நான் அவன் தீட்டு 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 சொல்லிட்டே வரணும். அல்லேலூயா. அப்ப குஷ்டரோகி அவன் எந்த மார்க்கத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், குஷ்டரோகி அப்படின்னு சொல்லி ஆசாரியன் வாயிலிருந்து வந்துட்டா அன்றிலிருந்து அவனோட யாரும் என்ன செய்யக்கூடாது? பேச்சு வச்சுக்கூடாது, தொடக்கூடாது, நிழல் போடக்கூடாது. அல்லேலூயா. இது 3வது இன்ஃபர்மேஷன். இப்ப 3 இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கிறேன். முதல்ல என்ன சொல்லிருக்கிறேன்? சொல்லுங்க, என்னது? கலிலேயா, சமாரியா, ஜெருசலேம். சொல்லுங்க ஆமென். இரண்டாவது நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. 3வது குஷ்டரோகி. சொல்லுங்க ஆமென். சரி, இப்போ வந்துருவோம். 10 நிமிஷம் முடிக்க போறோம். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, இப்ப கவனிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா நாடுகள் வழியா வந்தார். எந்த நாடு வழியா வந்தாரு? சமாரியா. இந்த கலிலேயா ஓகே, நடுவுல மாட்டது யாரு? சமாரியா. அந்த நாடு வழியா யார் வரக்கூடாது? ஏன்னா இயேசு ஒரு யூதன், அதிலும் இயேசு ஒரு ரபி, நசரேயன். சொல்லுங்க ஆமென். அவருக்கும் இந்த குஷ்டரோகிக்கும் இந்த சமாரியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவருக்கும் குஷ்டரோகிக்கும் இல்ல, அவருக்கும் சமாரியால உள்ள ஜனங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இயேசு அந்த ஊர் வழியா வரக்கூடாது. அப்படி வந்தாருன்னு சொன்னா அவரையே கல்லடிச்சு கொள்ளலாம், பிரமாணம் சொல்லுது. ஆனா இயேசு பிரேக் பண்ணி உள்ள வரார். சொல்லுங்க ஆமென். அந்த பிரமாணத்தையே பிரேக் பண்ணி இயேசு வரார். சொல்லுங்க ஆமென். ஏன்னா இயேசு நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் வராரு. வரும்போது பாருங்க, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் வராங்க. இந்த 10 பேர் எந்த ஊர்ல உள்ளவங்க தெரியாது. மேபி இந்த 3 ஊர்ல உள்ளவங்க நினைக்கிறேன். சொல்லுங்க ஆமென். இந்த 3 ஊர்ல உள்ள 10 பேர் என்ன செய்றாங்க? இப்போ இயேசுவை தேடி வராங்க. இப்போ வந்த உடனே இயேசு ஐயரே, ஆமென். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, அவங்க கிட்ட வரக்கூடாதுல்ல, குஷ்டரோகி கிட்ட வரலாமா? வரக்கூடாது. தூரத்திலே நின்று அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இறங்கும்னு சொல்றாங்கன்னா, மத்த எல்லாம் நீங்க பைபிள்ல பார்க்கும்போது ஈஸியா கேட்டுக்கிறான் ஹீலிங். சொல்லுங்க அல்லேலூயா. ஈஸியா கேட்டுக்கிறான். ஆனா 100 அதிபதியை பார்க்கும்போது நீங்க வாங்க என் குமாரன் வேலைக்கார சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்றான். காரணஸ்திரியை பார்க்கும்போது என் பெண்ணுக்கு சுகத்தை கொடுன்னு சொல்றாரு. அப்படியே ஈஸியா கேட்டுக்கிறாங்க. ஆனா இந்த குஷ்டரோகி பாருங்க அப்படி கேட்கல. அப்படி கேட்க அவனுக்கு உரிமையும் இல்லை. சொல்லுங்க ஆமென். ஏன்னா இயேசு ஒரு யூதன், இவனுக்கு எல்லாம் எந்த ஜாதி ஜனன்னு தெரியல. ஆக குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகிகளுக்கு இயேசு கிட்ட ஹீலிங்க கூட கேட்க கூடாத அளவுக்கு ஒரு பெரிய தடை இருந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஹீலிங்க கூட கேட்க கூடாத அளவுக்கு. அதுதான் குஷ்டரோகி. அத தூரத்துல நின்று இறங்கும்னு சொல்றான். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இறங்கும்னு சொன்ன உடனே சத்தமிட்டார்கள். இப்ப இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து எதிர்பார்த்து வந்து என்ன தெரியுமா? இந்த 10 பேர் எதிர்பார்த்தது இந்த இயேசு கிட்ட போனா என்ன செய்வார்? இப்போ சொல்லுங்களேன், என்ன செய்வாரு?
ஏன்னா இவங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறாங்க இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அந்த ஊர்ல பிசாசை துரத்தினார், இயேசு இந்த ஊர்ல பார்வை கொடுத்திருக்கிறார், இயேசு இந்த ஊர்ல முடமான மனுஷன் நடக்க வச்சிருக்கிறார், இயேசு இந்த ஊர்ல செத்த பிரேதத்தை கூட என்ன பண்றாரு, உயிரோட எழுதியிருக்கிறார். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப இந்த இயேசு நம்ம ஊர் வழியா வராரு, இவர்கிட்ட என்ன செய்யலாம், இப்போ போய் ஹீலிங்க கேட்டோம்னா இது ஆயிரம் செய்வாரு, கையை வைப்பாரு, காலை வைப்பாரு, எல்லாம் அட்லீஸ்ட் என்ன செய்வாரு, இப்ப வார்த்தையில லெட் இட் ஹீல் அப்படின்னு எதனா சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னங்க, இதத்தான் எல்லாமே சொன்னாங்க. ஆக்சுவலா சொல்லுங்க ஆமென். அதான் முன்னாடியே சொன்னேன், அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் இவங்களை பார்த்து சொன்ன முத வார்த்தை, குஷ்டரோகம்னு தெரிஞ்ச உடனே இவங்களை பார்த்து சொன்ன முத வார்த்தை, நீங்க போய் என்ன செய்யுங்க, பொண்டாட்டி முதற்கொண்டு எல்லாரும் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது, இவர்கிட்ட இருந்து வேற மாதிரி சொல்லிருக்கணும். ஏன்னா இவர் அற்புதம் செய்கிறவர் தானே. இப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும், ஹீல் அப்படின்னு சொல்லிருக்கணும். இல்லைங்க வாங்க நான் சொல்லி தொட்டு என்ன பண்ணிருக்கணும், அப்படி கையை வச்சு தொட்டு ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும், ஏதாவது வல்லமையை கொடுத்துருக்கணும், ஏதாவது ஹீல் பண்ணிருக்கணும். ஆனா இவர் என்ன செய்யறாரு, இப்போ அவங்க எல்லாரும் சொன்ன அதே வார்த்தையை தான் இப்ப இயேசுவும் சொல்றாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க. எப்படி நம்பிக்கை வரும் சொல்லுங்க ஆமென். குஷ்டரோகம்னு தெரிஞ்ச அந்த ராத்திரி படுத்து காலையில எழுந்த உடனே அவன் கையில குஷ்டரோகம் தெரிஞ்ச உடனே வைஃப் கிட்ட சொல்றான், நீ பாருமா என் கையில குஷ்டரோகம் மாதிரி தெரிஞ்சுமா சொன்ன உடனே அந்த வைஃப் கிட்ட இருந்து வந்த முத வார்த்தை என்னது, எங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க, எப்பா என்னப்பா அப்படி சொல்லிட்டு சரி அப்படியே ஆபீஸ் கிளம்பி போகும்போது கூட ஃப்ரெண்டு வராரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், தம்பி என்னப்பா தெரியல நண்பா என் கையில குஷ்டரோகம் மாதிரி தெரியுது அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டு வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது, எப்பா இவன் வேலைக்கு ஆக மாட்டான், அங்க ஆபீஸ்ல பாஸ் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கலாம் சொல்லி அவர்கிட்ட காமிச்சு, பாஸ் என் கையில மாதிரி லைட்டா ஏதோ சீல் வெட்ட மாதிரி ரத்தம் வர மாதிரி தெரியுது, குஷ்டரோகம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது, இவங்க எல்லாரும் வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆசாரிய கிட்ட போய் காண்பி. சரி இவங்க எல்லாம் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த இயேசு அப்படிப்பட்டவர் இல்ல சொல்லுங்க ஆமென். இவர்கிட்ட போனா இவர் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு, அதனால இவர்கிட்ட போனா கண்டிப்பா இவர் வேற வார்த்தையை சொல்லி என்னது, எதனா சொல்லி என்னது, இது ஹீல் ஆவதாக, இது சுலமடைவதாக, இந்த குஷ்டரோகம் நீங்கிட்டு போ, அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லுவாங்க எதிர்பார்த்தா அவங்க எல்லாம் சொன்ன அதே வார்த்தையை ஒரு உறுப்பு கூட பிசகாம இவரு என்ன பண்றாரு, இப்போ அதே வார்த்தை என்ன வார்த்தை, சத்தமா சொல்லுங்க என்ன வார்த்தை, நம்மளை பார்த்து இப்படி சொல்லியிருந்தா சொல்லுங்க ஆமென். சில வேலைகளை நம்ம கஷ்டத்தோட வரும்னு வச்சுங்களேன், சபைக்கு ஒரு பெரிய கஷ்டத்தோட வரும்னு வச்சுங்களேன். இப்ப பாஸ்டர் பார்த்து ஒரு ½ an hour பாஸ்டர் கிட்ட குமரல் எல்லாம் சொல்றோம், சும்மா நினைச்சுங்க குமரல் எல்லாம் சொல்றோம், பாஸ்டர் அப்படி இருக்கு பாஸ்டர், இருக்கு பாஸ்டர், அதான் பண்றான் பாஸ்டர், ஐயோ இவன் தொல்ல மாட்டான், இவன் ஏமாத்திட்டான், இவன் அடிச்சுட்டான், இது வரல இது செய்யல சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே ½ an hour சொல்லி முடிச்சது. இப்ப அடுத்து பாஸ்டர் வாயிலிருந்து என்ன வரும்னு எதிர்பார்க்கும் போது சோமன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு காண்டாவீங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. ஹல்லேலூயா. இது நான் எங்க பார்த்தேன்னா ஃபாதர் கிட்ட பார்த்தேன், அப்பா கிட்ட அப்படிதான் பாருங்க, வந்து அப்படியே அழுவாங்க. சில பேர் வந்து அப்படியே கண்ணு அப்படி, சில பேர் மாற கையில அச்சுன்னு அழுவாங்க. அவங்க பெரிய சாமியார் மாதிரி அப்பா உட்கார்ந்து இருப்பாங்க, அப்பா கேட்கும் போது கூட சரி அவங்க அழுவாங்க, அப்பா இப்படிதான் இருப்பாங்க. சரி முடிஞ்ச உடனே ஃபாதர் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி ஒரு நான் ½ an hour பேசிருக்கிறேன், அட்லீஸ்ட் எனக்காக ஒரு 5 நிமிஷமாவது அப்பா பேசுவாங்க சொல்லி எதிர்பார்த்து அப்பா வாயை பார்க்கும் போது ஜீசஸ் சொல்லு, ஒரு 5 வாட்டி ஜீசஸ் சொல்லு, சொல்லியா போ முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னா எவ்வளவு காண்டா இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் அனுபவிச்சாதான் பாஸ்டர் தெரியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாதிரிதான் பாருங்க எல்லாரும் சொன்ன வார்த்தைய இப்ப யார் சொல்றா, இயேசு பெரிய சூப்பர்மேன் பார்த்தோம், சக்திமான் பார்த்தோம், அவங்க சொல்றதா இவரு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்ப எல்லாருமே 10 பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சோளமா இருப்பாங்க. இவர்கிட்ட வந்து நடக்கும்னு பார்த்தா இவரும் சேம் பாடி எவ்ரிபடி சொல்லுங்க ஆமென். எல்லாரும் இதே வார்த்தையை சொல்றாங்க சொல்லி என்ன பண்றாங்க, இப்ப 10 பேர் என்ன பண்றாங்க, தலைக்கு வந்து போயிருப்பாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி இவரே சொல்லிட்டாரு காமிச்சிருவோமே. சொல்லுங்க ஆமென். பொண்டாட்டி சொல்லி கேட்கல, நண்பன் சொல்லி கேட்கல, பாஸ் சொல்லி கேட்கல, சரி கடைசியா இவரே சொல்லிட்டாரு என்ன பண்றோம், போய் ஆசாரிய கிட்ட காட்டிடுவோம்னு சொல்லி போய் காட்ட போகும்போது எல்லாரும் ஹீல் ஆயிட்டாங்க. சொல்லுங்க ஆமென். 10 பேர் என்ன ஆயிட்டாங்க, இப்போ சுத்தம் ஆயிட்டாங்க. நல்லா கவனிங்க,
இப்ப இந்த 9 பேர் என்ன செஞ்சாங்கன்னா சுத்தமாயிட்டு துண்டக்கான துணியக்கான ஓட்டான். ஏன்னா பல வருஷமா அவன் எதிர்பார்ப்புன்னா எப்படா நாங்க ஹீலாவும், எப்படா இந்த குஷ்டரோகம் நீங்கும், எப்படா நாங்க ஊருக்குள்ள போவோம், எப்படா நாங்க திரும்பி வீட்டுக்குள்ள போவோம், எப்படா திரும்பி நாங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்ப்போம்னு சொல்லி ஏக்கமானதால இந்த 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க, துண்டக்கானத்தை எப்படி கிழிவதெல்லாம் தெரியல, அவன் எப்படியோ ஒண்ணு சுகமாயிட்ட சொல்லி போயிட்டான். ஆனா இந்த ஒருத்த மட்டும் யோசிக்கிறான் பாருங்களேன். இந்த ஒருத்த மட்டும் சொல்லுங்க ஹalleluya, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இந்த ஒருத்த மட்டும் யோசிக்கிறான், எப்படி ஆச்சு சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் சொன்ன வேர்ட் தான் இவரு சொன்னாரு, ஆனா நான் சுத்தமாயிட்டேனே சொல்லுங்க ஹalleluya. அப்ப யோசிக்கிறான், அப்ப இவனுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வருது. நான் இப்படி யோசிக்கிறேன், இவனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வருது. ஆசாரியன் கிட்ட போ அப்படின்னு சொன்னவர் யார் யார் சொல்லி ஆராய ஆரம்பிச்சிட்டான். சொல்லுங்க ஹalleluya. என்ன பார்த்து ஆசாரிய கிட்ட போன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லிருக்கலாம், ஆனா இவர் அப்படி இல்ல. ஐயா வைத்து ராமன் சொல்லுங்கப்பா. இவங்க மத்த மாதிரி இல்ல, இவர் சம்திங் டிஃபரண்ட். இவருக்கு உடனே ஒரு வெளிச்சம் வந்திருக்கும். என்ன ஆசாரியன் கிட்ட போய் காண்பின்னு சொன்னவர் யாருன்னா பின் நாட்கள்ல எனக்கு அங்க பரிந்து பேச போகிற மகா பிரதான ஆசாரியர். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. இந்த வெளிப்பாடு வந்த உடனே, அங்க போட்டிருக்கு, இந்த வெளிப்பாடு வந்த உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய ஆரோக்கியம் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க ஹalleluya. மொத்த 9 பேருக்கு சுத்தமாய் போயிட்டான். ஆனா இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கிடைக்குது, ஆரோக்கியம். சொல்லுங்க ஹalleluya. சுத்தம்ங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் என்பது மனசு சம்பந்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நிறைய கவனிங்க, உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஹalleluya. ஒரு வாரம் டைபாய்டு ஜுரம் இருக்குறீங்க வெச்சுங்களேன், ஒரு வாரம் டைபாய்டு ஜுரம். ஆமென். ஒரு வாரம் குளிப்பீங்களா சொல்லுங்களேன். டைபாய்டுல குளிச்சவங்களா அல்லையா சொல்லுங்க பாப்போம். அப்படியா? டைபாய்டு ஜுரம் வந்தா குளிக்க மாட்டீங்க இல்ல? சரி, டெங்கு, நீங்க டைபாய்டுல குளிப்பீங்களா? சரி, டெங்கு ஜுரம் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, குளிப்பீங்களா? சரி, இந்த ஹாஸ்பிடல்ல போறீங்க, ஊசி போட்டாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, நோய் போயிடுச்சு, வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்றீங்க? குளிக்கிறீங்க. ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. சரிங்க ஆமென். அது ஒரு விஷயம் இல்ல, அது உடம்பு சம்பந்தப்பட்டது. ஆனா ஆரோக்கியம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் ஃபாதர் அப்பா ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க. அதே என் உள்ளத்தின் பலனே நீதானையா, என் உள்ளத்தின் பலனே நீதானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் வல்லவரே வல்லவரே. சொல்லுங்கப்பா, நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. என் உள்ளத்தின் பலனே நீதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பெரிய விஷயம் இல்ல, உள்ளத்துல பலன் இல்ல. சொல்லுங்க ஆமென். உள்ளத்துல பலன் வேணும்னு சொன்னா நல்லா கவனிங்க. உடம்புல உள்ள சோர்வு பெரிய சோர்வே இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். ஆமென். அந்த உள்ளத்துல நோவு இருக்கு பாத்தீங்க, இதயத்துல ஒரு நோவு வந்துச்சுன்னா தாங்க முடியுதா? சொல்லுங்க ஆமென். சில வேளைகளை பிள்ளைகளை குறிச்சு நினைக்கும் போது, ஆம்பளை பசங்க நினைக்கும் போது, பொம்பளை பிள்ளைங்க நினைக்கும் போது, எதிர்காலத்தில் நினைக்கும் போது, பண கஷ்டத்தை நினைக்கும் போது அப்படியே இருட்டாயின்னு கப்புன்னு ஒரு கவுதா. ஹalleluya. நடுவம் இருக்கா உங்களுக்கு? எதிர்காலத்தை குறிச்சு நினைக்கும் போது, நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு ஒரு பெரிய தேவை, நாளைக்கு ஒரு பெரிய விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணணும், நாளைக்கு அவன் வர போறான், செய்ய போறான், ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கும் போது அப்படி ஒரு இருட்டு வந்து போகும் பாத்தீங்களா, கப்புன்னு ஒன்று வந்து போகும். சொல்லுங்க ஆமென். இதை எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சரி பண்ண முடியாது. சொல்லுங்க ஆமென். இதற்கு நல்ல மருந்து என்ன தெரியுமா? என்னை படைச்ச ஆண்டவர் யாருங்கிற வெளிப்பாடுதான். ஆமென் சொல்றீங்க.
என்னை முன்குறிச்ச ஆண்டவர் யார் என்கிற அறிவு. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிங்க. அவர் பேசுறாரு, வார்த்தையை கேட்டு போனாங்க, சுத்தமாயிட்டாங்க. ஆனா பேசினவர் யாருங்கிற வெளிப்பாடு இந்த 10வது ஆளுக்கு வந்த உடனே அங்க போட்டிருக்கு ஆரோக்கியம் அடைந்து. சொல்லுங்க ஆமென். மத்த 9 பேர் சுத்தமாகி போயிட்டான். ஆனா அந்த ஒருத்தன் மட்டும் தான் சுத்தமாகி பிளஸ் ஆரோக்கியம் அடைந்தான். சொல்லுங்க ஆமென். பாருங்க, ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துல வரும்போது நல்லா ஒன்று சொல்லி தருவாங்களே, ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துல வரும்போது இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரோன்னு வரக்கூடாது. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரோன்னு இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்லுவாரோன்னு வரணும். ஆமென் சொல்றீங்க. ஹalleluya. ஏன்னா அவர் சொல்ற வார்த்தையில தான் செய்கையே இருக்கு. நம்ம டைரக்டா என்ன பண்றோம், தாங்கப்பா சாரி செய்யுங்கப்பா கைய பாக்குறோம். சொல்லுங்க ஆமென். நல்ல ராயல் விசுவாசி கைய பார்க்க மாட்டான், வாய பார்ப்பான். ஆமென் சொல்றீங்க. ஆமா, 2 விசுவாசி தான் ஒரு சபையில, 2 விதமான விசுவாசி. ஒன்னு தேவைக்காக தேவனை தேடுற விசுவாசி, இன்னொருத்தன் தேவனுக்காக தேவனை தேடுற விசுவாசி. அவ்வளவுதான். சொல்லுங்க ஆமென். எப்படி ஒருத்தன் ஒரு கூட்டம் தேவைக்காக தேவ சமூகத்துல வர கூட்டம். ஆண்டவரே நடக்கல, செய்யல, வைக்கல, பார்க்கல, திரும்பல, கிடைக்கல, சொல்லுங்க ஆமென். என்னவா ஒரு லால. இன்னொரு கூட்டம் இருக்கு, எதுவுமே இல்ல, ஆனா லாலா 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 லாலான்னு பாடுற கூட்டம். சொல்லுங்க ஆமென். கொடுங்க மேஜர் கொடுங்க, மேஜர் கொடுங்க. ஆமென். லாலா 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 லா. கை தட்டி லாலா 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 லாலா. ஒரு கூட்டம் செய்யல, வைக்கல, பார்க்கல, திரும்பல, என்னத்த கண்ணு செய்யல, வைக்கல, பார்க்கல, ஒரே இல்ல. ஆனா இன்னொரு கூட்டம் செய்யல, வைக்கல, பார்க்கல, ஆனா லாலா 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 லாலா. கை தட்டு, கை தட்டு. லாலா 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 லாலா. தலைக்கு மேல லாலா 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 லாலா. சொல்லுங்க ஹalleluya. நீங்க லாவா லாலாவா? பகல பார்த்து கேளுங்க. லாவா லாலாவா? லாலானா கை வைத்துக்கு போவோம். ஆமா, இனிமே பாருங்க, நல்லா கவனிங்க. தேவைக்காக நீங்க வந்தீங்கன்னா you are just a kid. யாரு யாரு அழகா பார்க்கலாம் பாருங்க. உண்மை, பால் குடிக்கிற பிள்ளை. ஆமே, பால் குடிக்கிற பிள்ளை என்னக்கா பண்ணும் சொல்லுங்களேன். அந்த பையன் என்ன எப்ப கத்துறான்? பசி வந்தா கத்துறான் இல்ல? பசி வந்தா அம்மா வீட்டுல என்ன செய்றாங்க? இப்ப அக்கா என்ன பண்றாங்க? அப்பதான் போய் தூங்கலான்னு தூங்குவாங்க, அப்பதான் போய் சமைக்கலான்னு சமைப்பாங்க. என்ன பண்ணு இப்போ? ஆமா, கிள்ளி விட்ட மாதிரி அழுவாங்க, தெரியும், அப்படி அழுவாங்க. சொல்லுங்க ஆமே. அப்ப என்ன ஆச்சு இப்போ? பசி வந்துட்டு அப்ப என்ன ஃபீட் பண்ணணும். சரி, இப்ப ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்க வச்சுட்டு திருப்பி என்ன பண்றாங்க? ஒரு 2 மணி நேரம் தூங்குறான்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன பண்ணுவாங்க? இவங்க தூங்கலான்னு நினைக்கும் போது திருப்பி சொல்லுங்க ஆமே. என்ன வந்துச்சு இப்போ? அப்போ தலைவருக்கு எப்ப பசி வருதோ அப்ப என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, என்ன பண்ணுவாரு? கத்துவாரு. அதுவும் சாதாரணமா கத்த மாட்டாரு. பாவம், ராத்திரி தூங்கலாம் தெரியல, தூக்கம் இல்ல. சொல்லுங்க ஹalleluya. ஆமா, அப்போ பசி வந்தா, தேவை வந்தா, ஆண்டவரே கடன் நிப்பாங்க. போய் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஜாலியா சுத்துறது. திருப்பி ஏதாவது பிரச்சனை, ஆண்டவரே அடிச்சுட்டு, ஆண்டவரே, ஆண்டவர் பாவம், சரி பிள்ளையாகி தோஞ்சிட்டியே அப்படியே சார்ட் அவுட் பண்றாரு. திருப்பி போய் மனம் போன போக்குல கூட சபைக்கு வரது இல்ல, பாஸ்டர் போன் பண்ணாம எடுக்கிறது இல்ல. ஆமா, சண்டே பண்ணா வந்து அப்படி சும்மா என்ன பண்றது? தலையை காட்டு போது எல்லாம் செய்யுது. திடீர்னு பெரிய ஒரு பண பிரச்சனை, ஆண்டவரே பண பிரச்சனை, ஆண்டவர் சரி போனா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இப்போ ஆமா பண்ணி முடிச்சிடறாரு. சொல்லுங்க ஆமே. இது யாருன்னா யாருக்கு? யாரு எல்லாம் சொல்லுங்க, யாரு? அப்பா. எல்லாம் சொல்லுங்க பாவம். ஆமா, பால் குடிக்கிற குழந்தை தேவைக்கப்பட்டா தேவ சமூகத்துல வரும். சொல்லுங்க ஆமே. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரே கடைசி வரை என் தேவை நீங்க சந்திக்கிறீங்களோ இல்லையா தெரியாது, ஆனா உங்களை ஆராதிப்பா ஆண்டவரே. ஆமே. என் தேவை சந்திக்கப்படுதோ இல்லையா, சந்திக்கப்படாமல் போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதான் மைண்ட் கொடுங்க. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. தெரியுமா? கேட்டதை
கேட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. போதும், டைம் இல்ல. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, கேட்டதையும் தருவாரு, கேளாதது எப்ப தருவாருன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவரே நீங்க செஞ்சாலும் ஓகே, செய்யாவிட்டாலும் ஓகே, ஒரு நாள் கூட மிஸ் ஆக மாட்டேன், உங்களை கையெடுக்கிறதுல ஆராதிக்கிறதுல ஜெபத்தை ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஈவன் தோ எத்தனை தேவைனா சரி, நீங்க தான் போய் அப்பா. அல்லேலூயா. நன்மை செஞ்சாரு என்பதற்காக உங்களை ஆராதிக்கல, நீங்க என் வாழ்க்கை நல்லவரா இருக்கிறீங்க அதற்காக உங்களை ஆராதனை சொல்லிட்டு சொல்றீங்க. ஆமென். யாராவது இன்னும் நடக்கல, ஏன்பா சர்ச்சுக்கு வரல, நடக்கல பாஸ்டர், இன்னும் செய்யல பாஸ்டர் அப்படி யாரா இருந்தீங்கன்னா இவங்க யாரு? இவங்க யாரு? பாப்பா. சொல்லுங்க, ஆமா யாரு? ஆமா, பாப்பா பரலோகத்துக்கு போவாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பாப்பா என்ன பண்ணாது? ஆமா, யாரு பரலோகத்துக்கு போனா பெரிய புருஷர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க, தேவைக்காக இல்ல தெய்வத்திற்காக தேவனை தேடுற கூட்டமா நீங்க வந்துட்டீங்கன்னா போதும். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பாருங்க, வந்தான் தேவைக்கா, மத்த 9 பேரும் தேவைக்காக வந்தான், ஆனா இவன் மட்டும் தேவனுக்காக திரும்பி வந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் யோசிக்கிறான், என் ஆசாரியன் கிட்ட போன்னு சொன்னவர் யாருன்னா பிரதான ஆசாரியர் யார்? சொல்லுங்க, எனக்கும் உனக்கும் எல்லாம் மொத்த உலகத்துக்காக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் பிதா கிட்ட போய் பரிந்து பேச போகிற பிரதான ஆசாரியன் இவர்தான் சொல்லி அந்த வெளிச்சம் வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆரோக்கியம் வந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம வார்த்தை நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையில சொல்ல நினைச்சா இல்லையா, ஆசாரியன் கிட்ட போய் பாரு அப்படின்னு சொன்ன வார்த்தை ஹீலிங் வார்த்தையே இல்லாம இருக்கலாம். சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிங்க, முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. அவர் இதோ கிறிஸ்தவரோகம் நீங்க இப்போ அப்படின்னு சொல்லாம இருக்கலாம், ஆனா சொன்னவர் யாரு? அல்லேலூயா. அததான் பார்க்கணும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு உள்ள பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? அதாவது நான் நிறைய இடங்கள் போறேன்னா சொல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காய் நான் அவர் பிள்ளை இல்லை. சொல்லுங்க ஆமென். தெய்வம் என்ன பிளஸ் பண்றார் என்பதற்காய் நான் அவருடைய பிள்ளை ஆக முடியாது. சொல்லுங்க ஆமென். எந்த மனுஷனோட கர்த்தர் பேசுகிறாரோ அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் சுத்துது பாருங்க, இன்னைக்கு ஒரு கூட்டம் சுத்துது, blessing blessing prosperity prosperity சொல்லி எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா என்னோட பிள்ளை, ஏன்னா பிள்ளைக்கான கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல போறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கான். இப்ப மகன் காலேஜ் படிக்கிறான், எனக்கும் மகனுக்கும் பெரிய இப்ப ஒரு சண்டை ஆகி போச்சு, ஒரு பெரிய வாய்க்க தகராறு ஆகி போச்சு வச்சுங்களேன். இப்ப திடீர்னு அம்மா மூலமா என்ன பண்றான், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி என்கிட்ட சொல்றான்னு வச்சுங்களேன். ஸ்ட்ரைட்டா பேசல, சொல்றான் இப்ப நான் கட்டாம இருப்பேனா? சொல்லுங்க, கட்டாம இருப்பேனா? உங்க பிள்ளைக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல, பைக் கேட்கறான், வாங்கி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க. ஏன்னா பிள்ளை ஆயிட்டான், பெத்து தொலைச்சிட்டோமே, பெத்து தொலைச்சிட்டோமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமே, பிள்ளைகளை பார்த்து சனியன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க ஆமே. நல்லா கவனிங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து சனியன்னு சொன்னீங்கன்னா பிள்ளை வராது, சனியம் வந்துடும் வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. ஆமா, சனியாக போட்டோம், கவனிங்க. அதனால பிளஸ் பண்றார் என்பதற்காய் பிள்ளை கிடையாது. சொல்லுங்க ஆமே. இதே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம், ஒரு பெரிய கஷ்டம் என் வாழ்க்கையில, என் பர்சனலா எனக்கு ஒரு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்கு இப்ப நான் பிள்ளை கிட்ட போய் பேசலான்னு பாக்குறேன், ஆனா பிள்ளைக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்ல. இல்ல, பேசலான்னு பாக்குறேன், ஆனா பேச்சுவார்த்தை இல்ல. இப்ப நான் தைரியமா பேச முடியுமா பிள்ளை கிட்ட? அவனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்ல, தைரியமா ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. சொல்லுங்க ஆமே. ஈவன் தோ அவன் எனக்கு பிள்ளையா இருந்தாலும் என்னுடைய குமுறல, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய அழுகைய அவன்கிட்ட ஷேர் பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சுன்னா அவன் பிள்ளையா இருந்தோம் வேஸ்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்ல புரியுது? சொல்லுங்க ஆமே. அப்ப ஒரிஜினல் பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னா, என்னோட அவன் பேசணும், நான் அவனோட பேசணும். அல்லேலூயா. அப்படி பேச்சுவார்த்தை இருந்தாதான் பிள்ளை. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பார்த்து ஹீல் ஆகி போடா அப்படின்னு சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவன் எதனாலும் என்கிட்ட பேசணும்யா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஆப்டா அவர் பேசுறாரா இல்லையான்னு தெரியல, அது மட்டும் நீ என்னோட பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். எனக்காக பேசுறது வேற, என்னோடு பேசுறது வேற. சொல்லுங்க ஆமென். எப்படி எனக்காய் பேசுவது என்பது, இப்ப நான் வியாதியோட இருக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்ப எனக்காய் பேசுவது, உன் வியாதி போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்காய் பேசுவது. சொல்லுங்க ஆமென்.
ஆனா என்னோடு பேசுவது என்பது இப்ப எனக்கு வியாதி குணமான ஏக்கத்தோடு இருக்கும்போது அவர் சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒன்று பேசுவார் பாத்தீங்களா? தேசத்தை குறிச்சு, ஜாதி ஜனங்களை குறிச்சு, அழிந்து போற ஜனங்களை குறிச்சு எங்க பேசுறது பாத்தீங்களா? அது என் கூட பேசுறது. இப்ப நம்ம என்ன கேட்கணும் சொன்னா, ஆண்டவரே நீங்க எனக்காக பேசுறீங்களோ இல்லையான்னு தெரியல, என்னோட பேசுங்க ஆண்டவரே. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? நம்மளோட ஆண்டவர் பேசல சொன்னா நம்ம ஐசியூ வார்டுல இருக்கோம்னு அர்த்தம். ஆண்டவர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. கர்த்தரோட பேசுறாரா? எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு ஏசப்பா என் கூட பேசுறாரு? அவர் பேசுறத உணர முடியுது. ஒவ்வொரு வாக்கியம் வேத வாசிக்கும் போது பேசுறாரு, ஜெபம் மூலமா பேசுறாரு, ஊழியக்கார மூலமா பேசுறாரு, ஒரு பாட்டு வழியா பேசுறாரு, ஆட்டோ பின்னாடி உள்ள வசனத்தின் வழியா பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பிள்ளை. பெற்றுக்கொள்வதால இல்ல, அவர் பேசுவதால மட்டும்தான் நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. இதுவே ராமே சொல்றீங்க. நல்லா கவனிச்சீங்க. உங்களோட அவர் பேசுற அனுபவம் இல்லைன்னு சொன்னா நீங்க உசுருக்கு போராடுறீங்கன்னு அர்த்தம். உங்க ஆத்மா உசுருக்கு போராடுறது, குற்றுமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு விசுவாசிகளை பார்த்து சொல்றேன், நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு இல்ல. சில பேர் கேட்பாங்கல்ல, அந்த சபைக்கு போறேன் என்னத்த செஞ்சுட்டார் ஆண்டவர்? நான் சொல்றேன் செய்ய மாட்டாரு, செய்யக்கூடாதுன்றேன். அவர் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் ஏன் சர்ச்சுக்கு போறேன்னா அவர் என்னோட பேசணும். எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? எதோட கர்த்தர் இப்ப பேசுறாரு. சபைக்கு வந்தா கார் கிடைக்கும், சபைக்கு வந்தா பங்களா கிடைக்கும், சபைக்கு வந்தா அந்த கடன் அடைக்கப்படும், சபைக்கு வந்தா குழந்தை பிறக்கும், சபைக்கு வந்தா வீடு கட்டப்படும், சபைக்கு வந்தா அதை செய்ய இதை செய்ய கட்ட முடிக்கப்படும். அதெல்லாம் இல்ல. சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும் யாரா கேட்டா சபைக்கு போன தெய்வம் என் கூட பேசுவாங்க. இதுல சொல்றீங்க ராமேன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு முறையும் அண்ணன் வழியா பேசுறாரா? ஒவ்வொரு வாரமும் பேசுறாரா? அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். கர்த்தர் உலகத்தை பிரபஞ்ச பிரம்மாண்டமான அந்த தெய்வம், அந்த சராசரி உருவாக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற அந்த தெய்வம் நம்ம கூட பேசுறாருல்ல. இதை விட பெரிய விஷயம் தான் என் உலகத்தை இருக்கு. உங்க வீட்டுல யாரும் கிட்ட பேசாம போனாலும் பரவாயில்ல. ஒருவேளை மருமகள் இருந்தீங்கன்னா மாமியார் பேசாம போனா பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை மாமனார் பேசாம போனா பரவாயில்ல, ஏன் புருஷன் பேசாம போனாலும் பரவாயில்ல, நீங்க பேசாம இருக்காதீங்க ஆண்டவரே. ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. என் வைஃப் அது சரியாயிடும், அது சரி ஆயிடணும். கர்த்தர் பேசினா சரி ஆயிடும். நான் அப்படியே சொல்றேன். ஒருவேளை புருஷன் பேசினா அப்படி இல்ல, கர்த்தர் பேசினாங்கன்னா புருஷன் பேசாத புருஷன் வந்து பேசுவார். இத்தனை வருஷம் மன்னிப்பு கேட்காத புருஷன் வந்து மன்னிப்பு கேட்பார். உங்களோட ஆண்டவர் பேசினா. ஆமென் சொல்றீங்க. தப்பா பேசுறீங்க பாஸ்டர். புருஷங்கள் பொண்டாட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, சில பொண்டாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அவர் வந்து பேசட்டும், எத்தனை மாசம்னாலும் சரி அம்மா வீட்லயே இருக்கும். ஆமென். அவர் வந்து பேசட்டும், அவர் வந்து கூப்பிட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் என்ன சொல்றேன், உங்களோட ஆண்டவர் இருப்பாருன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஸ்டபனா இருக்கிற பொண்டாட்டிகளை பேச வைக்கிறது ஆண்டவராக இருப்பார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? விசுவாசிகள் நல்லா கவனிங்க. நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம், ஆண்டவர் என்னோட பேசிட்டு ஆண்டவரே. இவன் அவர்தான் செக் பண்ணான். ஏன் திரும்பி வந்தான்னு சொன்னா, அந்த ஒருத்த மட்டும் ஏன் திரும்பி வந்தா தெரியுமா? அவர் எனக்கு ஆப்டா பேசல. அவன் என்ன பார்த்து இப்ப சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவர் பேசல, ஆனா பேசிட்டார். சொல்லுங்க ராமே சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மத்த 9 பேருக்கு இந்த வெளிப்பாடு இல்ல, ஆனா இந்த ஒருத்தருக்கு மட்டும் என்ன தெரியுமா? அவரு என்ன பார்த்து குஷ்டரோகத்தை நீங்கி போன்னு பேசல, ஆனா பேசினவர் யாருன்னு தெரியும். சொல்லுங்க. பேசின தெய்வம் யாருன்னு தெரியும். அவர் என்ன வேணா பேசட்டும், என்ன திட்டட்டும், அடிக்கட்டும், ஆனா நீங்க என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. டி மைனர் கொடுங்க. சொல்லுங்க. ஆமென். அது அருமையான ஒரு பாட்டு உண்டு. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான வார்த்தையில உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான வார்த்தையில அழகான குரல். சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்து பேசுறீங்களோ, எனக்காக பேசுறீங்களோன்னு தெரியல, என் கூட பேசாம இருக்காதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். என் கூட, அதாவது ஆபிரகாமை பார்த்து எங்க ஜோசுவா பாஸ்டர் சொல்லுவாங்க, ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே ஒன்னே ஒண்ணு தாங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, அத ஒண்ணு ஒரே ஒரு பிள்ளைய தானே கேட்கிற. ஒண்ணுன்னு சொல்லும் போது இப்ப ஆண்டவர் போய் எண்ணுங்கிறாரு. ஆமென். இவரு கேட்கறது
ஒண்ணு ஆண்டவர் சொல்றது. இப்ப நமக்கு புரியுது, வேதவாசிகள் நமக்கு வந்து என்னன்னா திரளான ஜாதியா மாத்துவாங்க சொல்லு. ஆனா அன்னைக்கு ஆபிரகாம் புரிஞ்சிருக்குமா? இல்லையா? நான் ஒண்ணு கேட்கிறேன், இவர் வெளியே போய் என்னங்கிறாரு சொல்லுங்க. ஆமே. நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க எனக்கு ஆப்டா பேசாவிட்டாலும் பரவாயில்ல சொல்லுங்க. ஆமே. இப்ப ஒண்ணுன்னு கேட்கும் போது தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு பிள்ளைய தாங்க ஆண்டவரே கேட்கும் போது உனக்கு நான் பிள்ளைய தருவேன்னு சொன்னா, பிள்ளைய தரலன்னு சொன்னா சொல்லுங்க. ஆமே. அதை விட்டுட்டு ரெண்டு சம்பந்தம் இல்லாம போய் என்னங்கிறாரு. நான் சொல்றேன், எதெல்லாம் ஒண்ணு பேசி போலங்க ஆண்டவர் சொல்லுங்க. ஆமே. எனக்கு ஆப்டா பேசாவிட்டால் சில வேலைகளை நல்ல கவனிங்க, சில வேலைகளை இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுவாரோன்னு எதிர்பார்த்து வரும்போது அன்னைக்கு வார்த்தை கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் பேசினா ஏதோ ஒன்று பேசினாரா? ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள வல்லம் இருக்கு சொல்லுங்க. ஆமே. நமக்கு ஆப்டா பேசாவிட்டாலும் அவர் பேசுற அந்த குரல் பார்த்தீங்களா, அந்த குரல்லையே செத்து போன சரீரம் உயிர்ப்பித்தார். எத்தனை ராமே சொல்லுங்க. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை என்ன இருந்தான், என்ன அர்த்தம்? ஆண்டவர் பேச 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 அவனுக்குள்ள ஒரு தெம்பு வந்துருச்சு. எத்தனை ராமே சொல்றீங்க? என்ன இருந்தாலும் சொன்னா, யோ பாவியா, அந்த கொரோனா வியாதி வந்தது கூட தெரியாம செத்துட்டாயா, கேன்சர் வியாதி உள்ள இருக்கு கூட தெரியாம செத்துட்டாயா. அப்படி இல்ல, அவர் பேச 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 அந்த பலவீனமே என்ன இருந்தான், பலவீனமே இருக்குன்னு சொல்லி அந்த கான்சியஸே இல்லாத அளவுக்கு கர்த்தர் பாத்துக்கிட்டாரு. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நமக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் கூட, ஆமென், எனக்காக நீங்க பேசுங்களே தெரியல, என் கூட பேசுங்க அப்பா, அப்பதான் நான் ஆரோக்கியம் அடைவேன். ஆமென். திரும்பி வந்தவன் முடிக்க போறேன். திரும்பி வந்தவன் என்ன பண்ணா? பணிந்து முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அதை மகிமைப்பட்ட அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 9 பேருக்கு கிடைக்காத ஒரு வார்த்தை இப்ப ஆப்டா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஆப்டா பேசல, ஆமென். திரும்பி வந்த இவனுக்கு, ஆரோக்கியம் அடைந்த இவனை பார்த்து இப்ப ஆப்டா பேசுறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. முதல்ல பேசின வார்த்தை எல்லாரும் பேசின வார்த்தை சொல்லுங்க. ஆமென். ஆனா இப்ப பேசின வார்த்தை இவனுக்காக பேசின வார்த்தை. சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நிச்சயம் இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு ஆப்டான வார்த்தை கர்த்தர் பேசிதான் முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திரும்பி சொல்லி முடிக்கிறேன். இந்த நாள்ல இப்ப நீங்க போய் கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு ஆப்டான வார்த்தை உங்க வாழ்க்கையில் வரலையா, கவலைப்படாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாரம் வந்து உட்காருங்க. ஆமென். ஒவ்வொரு வாட்டி தேவ சமூகத்துல உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன பேசுவான் இன்னைக்கு, தேவ மனுஷன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருமோ அப்படின்னு கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்க கேட்க ஒரு நாள் உங்களுக்காக தேவ மனுஷன் வாயிலிருந்து அந்த எக்ஸாக்டா வார்த்தை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் நம்பிக்கை அதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஆண்டவரே, நீங்க பேசாம மட்டும் இருக்காதீங்க. நீங்க வார வாரம் எதனா ஒண்ணு பேசுங்க ஆண்டவரே. எதனா சம்பந்தம் இல்லாத பரவாயில்ல, ஆனா நீங்க பேசாம இருக்காதீங்க ஆண்டவரே. இந்த மனப்போக்கோட இருக்கிற உங்களை பார்த்து ஒரு நாள் நிச்சயமா வார்த்தை வந்துதான் ஆகும். ஹல்லேலூயா. இந்த ஆமென் சொல்றீங்க? வெயிட் பண்ணுங்க. உங்க வார்த்தையை கர்த்தர் எப்பயோ குக் பண்ணிட்டார். ஆமென். உங்களுக்கு இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேர் உங்க மூஞ்ச பார்த்து சொல்றேன், எந்த தேவையோட உட்கார்ந்துருக்கேன் எனக்கு தெரியல. கண்டிப்பா நிறைய பிரச்சனையோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுங்க. ஆமென். பலவிதமான பிக்கல் குடுங்கள், அங்க இங்க இங்க, இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம், ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் டென்ஷன், ஒரு பக்கம் தேவை, ஒரு பக்கம் இது இஎம்ஐ கட்டணும், ஒரு கடனை கட்டணும், அதை கட்டணும். இவ்வளவு பிரச்சனை மத்தியில உங்களுக்கு ஆப்டான வார்த்தை இது வரைக்கும் வராம இருக்கலாம் சொல்லுங்க. ஆமென். ஆனா உங்களுக்கான வார்த்தையை ஆண்டவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஏன் இன்னும் சொல்லலன்னு சொன்னா உங்க அட்டென்ஷனை பார்த்துட்டு இருக்கிறார் சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துல வார்த்தையை கேட்க வரானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க கரெக்டா பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இன்னும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி மையப்படுத்திட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதை மட்டும் விடாதிருங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஹல்லேலூயா. நல்லவரேன்னு பாருங்க. தீவனை கொடுங்க, முடிக்க போறேன். நல்லவரே. இப்ப நன்மை நடந்தா இல்ல, நன்மை நடக்காவிட்டாலும் நல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே ராஜா, நல்லவரே வல்லவரே. சில பேரு நன்மை நடந்தா நல்லவரே வருது சொல்லுங்க. ஆமென். நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன், நன்மை நடக்கலையா அப்பதான் இன்னும் நல்ல வைப்ரண்டா வரணும். நல்லவரே வல்லவரே பாருங்க, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே ராஜா, நல்லவரே கிருபை உள்ளவரே. அப்படியே முடிச்சா அப்படியே எழுதுக்கலாம், அப்படியே எழுதுங்க பாப்போம். Thank you Jesus, hallelujah. உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் இல்ல,
கெட்டதே வந்தாலும் சரி என் வாயிலிருந்து நல்லவர் தாண்டவர் வரணும். அப்படி ஒரு விசுவாசியா நீங்க வரணும். அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் என்னன்னா ராயல் விசுவாசி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ராயல் பிலீவர். ராயல் பிலீவர். ஆஹா, பிலீவர் இல்ல, ஷீஷர். சொல்லுங்க ஆமென். அத பார்த்துட்டேன். சொல்லுங்க, மூணாவது பாயிண்ட். சொல்லுங்க ஹalleluya. ராயல் பிலீவர் இல்ல. ஆமென். பாருங்க, நான் கூட சரி எங்க சபையில ஜனங்களை விசுவாசிகள் சொல்லுவேன். ஆனா இங்க இல்ல, நீங்க விசுவாசிகள் இல்ல, நீங்க யார் இப்போ? சீஷர்கள். எல்லா சீஷர்களும் கை வைத்துங்க பாவம். சில கை தூக்க மாட்டீங்களே. சீஷர்களா கை தூக்க பாவம். ஆமா, நீங்க லோக்கல் சீஷர்கள் இல்ல, ராயல் சீஷர்கள். சொல்லுங்க ஆமென். தேவைக்காக தேவ சமூகத்துல வந்தீங்கன்னா நீங்க லோக்கல். அப்படி யார் நீங்க? லோக்கல் கூட இல்ல, தர லோக்கல். சொல்லுங்க ஆமென். தர டிக்கெட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தர லோக்கல். ஆனா ஆண்டவரே, நன்மை நடந்தா இல்ல நடக்காவிட்டாலும் நல்லவரே வல்லவரே அப்படின்னு பாடாளா இருந்தா உங்களுக்கு நான் ஒரு பேர் தரேன், நீங்க ராயல் சீஷன். சொல்லுங்க ஹalleluya. பக்கத்துல பாத்து கேளுங்க, ராயலா லோக்கலா? கேளுங்க, சும்மா கேளுங்க, ராயலா லோக்கலா? தர லோக்கலா? ஆமா, தர. நீங்க தரையில இல்ல, மேல இருக்கிறீங்க. சொல்லுங்க ஆமென். அப்ப நம்ம தர லோக்கல்லாம் கிடையாது. சொல்லுங்க ஆமென். இங்க இருக்கிற எல்லாருமே ராயல். சொல்லுங்க ஹalleluya. உங்களை பார்த்து நான் இப்படி ஆவி நிறைஞ்சு சொல்றேன். ஹalleluya. நடக்கல இன்னும் துதிக்கிறேன், நடக்கல இன்னும் துதிக்கிறேன், நடக்கல இன்னும் ஜெபிக்கிறேன், நடக்கல இன்னும் வார்த்தை கேட்கிறேன். இந்த ஆண்டுக்குள்ள கரெக்டா செஞ்சு முடிப்பாரியா? எத்தனை நாமே சொல்றீங்க? ஹalleluya. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. சொல்லுங்க ஹalleluya. இந்த ஆண்டுக்குள்ள சிறையிருப்பு நாட்களை கர்த்தர் முடிக்கிறார். ஹalleluya. உங்களுக்கு ஆப்டான வார்த்தையை கட்ட தேவ மனுஷன் வாயில வச்சிட்டாரு. கையை வைத்து ராமே சொல்லுங்க பாப். கையை வைத்து ராமே சொல்லுங்க பாப். உங்களுக்கு ஏத்த வார்த்தை இதுவரைக்கும் வராம இருக்கலாம், ஆனா நம்பி வரீங்கல்ல, கர்த்தர் பேசுவதை கேட்கறீங்களே, உங்களுக்கு ஆப்டான வார்த்தையை தேவ மனுஷன் வாயில கர்த்தர் வச்சிட்டாரு. இனி வரக்கூடிய வாரங்களை நீங்க பாப்பீங்க இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. இப்ப எல்லாத்தையும் கண்களை மூடி, thank you அப்பா. எங்க வாயில இருந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் நல்லவரேன்னு தான் வரும்ப்பா. என்ன சொல்லுங்க, நல்லவரேன்னு தான் வரும் ஆண்டவரே. எதை நாங்க இழந்தாலும் சரி, எங்க வாழ்க்கையில எது இருந்தாலும், நல்ல இதுவரைக்கும் யூஸ் ஆன விஷயம் எங்க கைவிட்டு போனாலும் சரி, எங்க நாவில இருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை நல்லவரேன்னு தான் வரும் ஆண்டவரே. நல்லவரேன்னு தான் வரும்ப்பான்னு சொல்லி இந்த ரெண்டு கையை விட்டு அப்படியே சொல்லி முடிப்போமா? தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே ராஜா. இந்த சத்தம் வரட்டும். கிருபை உள்ளவரே, என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதா, என்ன சுமந்து வந்தது உங்க கிருபைதா. நல்லா பாருங்க பாப்பா. என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதா, சுமந்து வந்தது. கடைசியா நல்லவரே சொல்லுங்க, நல்லா வாய்த்த நல்லவரே, நல்லவரே
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பல இடங்களுக்கு போறாங்க, தமிழ்நாடு முழுக்க. ஆமென். நாட்டுக்கு போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பல ஆமென் ஹல்லேலூயா இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆமென் ஹல்லேலூயா பிரசன்னத்தை சுமந்து போறாங்க. ஆமென். இதுக்கு மத்தியில் அவங்களுடைய சொந்த சபை இருக்கு, ஆமென், கிளை சபைகள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ஆமென் தேவனுக்காக வைராக்கியமா இந்த வயதுல ஓடுகிற ஒரு வாலிப ஊழியரை நம்ம மத்தியில கொண்டாந்து நிறுத்தி எவ்வளவு சாட்சியாய் வைத்து ஆமென் அவர் மூலமா நம்மோடு பேசுற தேவனாக எல்லாம் நல்லா கரங்களை பற்றி ஆமென் நல்லா கரங்களை பற்றி ஆண்டவரே ஊழியக்காரர் ஆசீர்வதிங்கப்பா, மென்மேலும் உயர்த்துங்க ஆண்டவரே, இந்த இடத்தை பயன்படுத்துங்கப்பா. நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாணவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவரே அருமையான பிரதர் சுஜலோடைய ஊழியத்துல மீண்டுமாய் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிதாவானவர் நீர் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இவ்வளவு நேரமாக நாங்கள் பாடினோம், ஆராதித்தோம், வார்த்தையை கேட்டோம். அவன் எங்களுக்கான வார்த்தைகள் வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் அதை ஆண்டவரே அதை அபியாசப்படுத்த கிருபை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் பேர் பெறாய் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில இன்னும் பல காரியங்கள் ஆண்டவரே உமக்காக செய்ய கிருபை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வலைதள ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இன்னும் பெருக செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் சுஜித் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. அவங்க அப்பா சென்று கொண்டிருக்கிற எல்லா விதமான கடினமான பாதைகளை கர்த்தர் அறிவீர். அதன் மத்தியிலும் தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தின் மத்தியில அந்த குடும்பத்தை கடினமான பாதைகளிலிருந்து கர்த்தர் கூடிய உறவுகளை விடுவித்து ஆசீர்வதித்து வைத்து தேவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதே பொறுப்படுத்திக்கணும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் முழுவதுமே என் ஆத்மாவே ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய அன்பியும் என்றும் என்றும் ஒரு வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் போயிடாதீங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்துட்டு இருக்கு. பார்சல்